உம்முடைய அன்பிற்கும் உம்முடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சத்தியத்திற்கும் என்று எங்களை தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறார் என்பது நாங்கள் சாட்சிகள் தகப்பனே. யார் என்ன சொன்னாலும் தகப்பனே, கர்த்தர் நீர் எங்களை முன்கொடுத்த நோக்கம் அது மாறாது, மாறாது, அது மாறாது தகப்பனே. இந்த 2027 வருடத்திலே முதலாவது ஒரு 3 நாட்கள் பிரயாணம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தினாரோ அதே போல் தேவனை வழிநடத்தும்படியாக எங்களுக்கா இந்த குடும்பத்தின் எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து தகப்பனே. அவர்கள் வைத்த ஒவ்வொரு தீர்மானத்தையும் தேவன் நிறைவேற்றி கொடுத்து ராஜா. அது உண்ணக்கூடிய ஆகாரமாகட்டும் ராஜா, ஏற்படுத்தின ஒவ்வொரு காரியங்களாகட்டும் தகப்பனே. ஏதோ தேவனுடைய பிள்ளைகள் வந்து ராஜா ஆண்டவரே எந்த விதத்திலும் குறைவிராதபடிக்கு தகப்பனே. ஆண்டவரே இதோ இந்த நாளிலே துவங்குகிற இந்த வேளையிலே ராஜா வார்த்தை அவர்களுக்கு நிறைவாய் தரும்படியாய் இவர்கள் எடுத்த ஒவ்வொரு பிரயாசத்தையும் தேவன் நினைத்து பார்க்கிறவர் மாத்திரமல்ல, அந்த காரியத்திற்கான பலனை தருகிறவராய் அன்பு சகோதரி ராஜா, ரூபதி சகோதரையும் ரூபஸ் மகளையும் ராஜா, அன்றைய மகளையும் மகளுமாய் ராஜா, இந்த குடும்பத்தாருடைய தாயாரையும் அன்றைய தகப்பனாரையும் ராஜா, ஒவ்வொருவரும் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளுக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. இது எங்களுடைய ஆசீர்வாதம் அல்ல தகப்பனே. தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் பலத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறவராக தகப்பனே. அப்படியா இந்த துவக்கம் முதல் தகப்பனே முடிவு மட்டுமாயிராச்சு. எல்லா காரியத்தையும் சந்திங்க, ஒருவரும் பலவீனப்படாதபடிக்கு புதிய பலனை தாருங்க தகப்பனே. வார்த்தைக்காக நிற்கும் போது தகப்பனே அநேக சாட்சிகளுக்காக ராஜா நாங்கள் காத்துக் கொண்டிருக்க வேலை இந்த விசுவாசிக்கும் தகப்பனே. ஒவ்வொரு புதிய துவக்கத்தை தருகிறவர் அந்த தேவன் மாத்திரமே ராஜா. நாங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய துவக்கம் உம்முடையதா இருக்கிறது. அப்படியா துவங்கப்பட்ட இந்த நாளிலிருந்து தேவனுடைய அசைவாடுதலை நாங்கள் காண விரும்புகிறோம். ஆசீர்வதிப்பீராக, உங்களுடைய சட்டைக்குள்ளாய் மூடி மறைப்பீராக, உங்களுடைய கிருபையை தந்தவீராக ராஜா, உங்களுடைய தயவு நிமித்தம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுங்க, ஒப்புக் கொடுங்க, ஒப்புக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் தான் விசுவாசத்தில் இன்னும் வளரும்படியா ஒன்றும் பிரச்சனை குடிச்சிட்டு ஏதாங்க இப்படி முன்னாடி உன்னதான் உன்ன தடை கொஞ்சம் முன்னாடி வந்துக்கும். வெயிலாங்க ஹீட்டாக இருக்கும். சாம் ஒரு ஸ்டெப் அப்படி முன்னாடி வந்துக்கும். கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதில் சாஞ்சு உட்காந்தீங்கன்னா ரொம்ப சொல்லமா. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி
முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். எல்லாமே நன்றி சொல்றதுக்கு நன்றி சொல்றதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனாலும் தேவன் இந்த நாள்ல நமக்கு கொடுத்த ஒரு பலனுக்காக, ஒரு ஜீவனுக்காக நான் நினைச்சு பார்க்கும்போது பெரிய விஷயம்தான். ஜீவனோட கூட இருப்பது ரொம்ப பெரிய விஷயம். ஒண்ணுமே எல்லாமே குறைவுதான். ஆமாப்பா, என் வீட்டில் சாப்பாடு இல்லை தான், என்கிட்ட போடுற நல்ல துணிமணி இல்லை தான், என் வீட்டில் உட்காரதுக்கு நல்ல ஒரு சேர் இல்லை தான், பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணியிருக்காரு தேவன், எனக்கு பலனை கொடுத்திருக்காரு, ஜீவனுக்காக. நிறைய காரியங்கள் தான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர்களை வந்து ஆசீர்வாதம் தான். அப்படியம்மா, ஆண்டவர்கள் வந்தா ஆசீர்வாதம் தான். ஆமா, ஆசீர்வாதம் தான். அது உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம். ஆனா அது என்னன்னே தெரியாது, அது எப்படி இருக்குன்னே தெரியாது. அவங்களுக்கு என்ன இருக்கணும்? இன்னைக்கும் கேட்டா கையில பணம் இருக்கணும், வீட்டுல என்ன இருக்கணும்? சாப்பாடு இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதான் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா அதை காட்டிலும் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதமே போதும். ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படி, எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து வம்சத்தை மந்தைகளை போலாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருப்பானா அதை தேடி போகும்போது சொல்லியிருக்கேன். ரைட்டம்மா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை காட்டிலும் அநேகர் தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்கு மலைக்கு தான் போவாங்க. மலையில போனதுக்கு நல்ல ஒரு பூட்ஸ் ஷூ போட்டுட்டோ இல்லை நிறைய துணிமணி எடுத்துட்டோ போக மாட்டேன். ரைட்டா, எல்லாம் போகிறது வந்து இருக்கிறதுக்கு ஒரு துணி இருக்கா, செருப்பு இருக்கா, போவோம். என்ன பண்ணலாம்? அங்கே நம்ம வந்து என்ன நல்லது செய்ய முடியுமோ நல்லது செஞ்சுட்டு தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷமாக அறிவிக்க ஒரு காரியம். எவ்வளோ கிருபை தெரியுமாம்மா? நம்மளுக்கெல்லாம் வந்து எல்லா வஸ்திரம் நல்லா இருக்குது, போடுறதுக்கு செருப்பு இருக்குது, நல்லா இருக்குது, உண்ண ஆகாரம் இருக்குது, இருக்கிறதுக்கு நல்ல ஒரு இருப்பிடம் இருக்குது, நல்லா படுத்துக்கிறதுக்கு பெட்டு இருக்கோ, பாய் இருக்கோ, தலகாணம் இருக்கோ, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காது? நல்லபடியாகலாம் ஒன்றுமே இருக்காது. என்ன கிடைக்குதோ சாப்பிட்டு தான் ஆகணும், என்ன பாய் இருக்கோ படுத்து தான் ஆகணும், என்ன தலகாணம் இருக்கோ உறங்கி தான் ஆகணும். ஆனால் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்படிலாம் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது தேவன் என்ன பண்றாரு? உங்களுக்குள் ஒரு ஜீவனுள்ள சாட்சியை வைத்திருக்கிறார். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சாட்சிகளும் அதே தான். இந்த கடந்த வாரத்தை கூட வந்து 2 மகன்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். ஆனால் என்ன பண்ண முடியல? பிழைக்காதபடிக்கு ஒருவன் மரணம் அவனை ஜெயித்து விட்டது. ஆனாலும் இன்னொரு மகன் தேவனுடைய நாமத்தை தெரிந்து கொண்டது நிமித்தம் என்னாச்சு? செட்டைகள் நடக்கிறதுக்குள்ள மீண்டுமாய் வந்திருக்கு. வந்து அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை வந்து தொடும்படியாய் தான் வந்து காத்து கொண்டது. பிள்ளைகளை தொடுறதுக்கு, புருஷனை தொடும்படிக்கு, மனைவியை தொடும்படிக்கு என்னென்ன காரியம் பண்ண முடியுமோ எல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் நான் பிழைத்திருக்கிறவர்களா ஒரு விசுவாசம் தான். என்னைக்காதான் சொல்ற, வீட்டை விட்டு உங்க கால் வெளியே போகுதா, யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நீ எங்க வேணா போய் என்ன வேணா பண்ண, எனக்கு கவலையே கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டு போ? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போ. அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாத விஷயம்னாலும் பிரச்சனையே கிடையாது. யார்கிட்ட சொல்லிட்டு போ? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு. நீ அப்பா அம்மாட்ட மறைக்கலாம், யார்கிட்ட மறைக்கலாம்? அண்ணன்ட்ட மறைக்கலாம், தம்பிகிட்ட மறைக்கலாம், யார்கிட்ட மறைக்கலாம். யார்கிட்ட மறைக்க முடியாது? தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனாலதான் சொல்றது, தைரியம் என்ன பண்ணலாம்? ஆண்டவே நான் போன, ஆண்டவே உங்களுக்கு பிரியமில்லைன்னா தடை பண்ணி போடுங்க, இருந்தாலும் என்னை காப்பாற்ற நினைச்சீங்கன்னா நீங்க காப்பாத்துங்க, என்னை சிக்கிக்கொள்ளாதபடி நீங்க பலப்படுத்த, சிக்கிக்கொள்ளாதபடி பலப்படுத்துங்க. நீங்க கேட்க ஒரு சின்ன ஜெபந்தனை பண்ணும், நம்ம விடுதலை ஆக்கும். அது ஒரு பெரிய ஒரு கிருபை. அதனால வந்து எல்லாத்தை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் வந்து விசேஷமானவர்கள். அவங்க தேவனுடைய வார்த்தையை சொல்றாங்க, ஜெபம் பண்றாங்க, துதிக்கிறாங்க. அதனால வந்து தேவனுடைய கிருபை அவர்கள் மீதாக இருக்கும். அதனால வந்து மாலையில் நடக்கிறதுக்கும் ஜெபமானது மிகவும் முக்கியமானது. சும்மா ஓகே வந்து பிரேயர் தானே பண்ணிட்டு போனோம் அப்படி கிடையாது. அதனால நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் வருங்கள். நீங்க ஜெபிக்கிற ஜெபமானது அந்த குடும்பத்திற்குள் ஒரு கிருபையோ, ஒரு ரட்சிப்பையோ, ஒரு பலனையோ, ஒரு ஆசீர்வாதத்தையோ தரதாயிரும். ஏன்னா ஒருவர் என்ன பண்ணலாம்? நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கலாம். அப்ப பிரியமானவருடைய ஜெபத்தை யார் கேட்பாரு? தேவன் கேட்பார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க இன்னொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கும் போது அப்ப உங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பத்திற்கு தேவன் கிருபை செய்வார். அது யாருக்கு சாட்சி? உங்களுக்கு தான். அதனால ஆயத்தமாய் வாங்க. அதனால மாலை நடக்கட்டும் ஜெபம் மிகவும் முக்கியமானது. அதனால ஒருத்தர் தான் ஜெபம் பண்ணுவாங்க, மீதியானவங்க நம்ம வந்து ஏனோ சரி ஆமேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிடலாம்னு நினைக்காதீங்க.
ஜெபத்தை கவனமாய் கவனிங்கள். ஒரு ஆமேனுங்கும் போது நீங்கள் அந்த ஜெபத்தை கேட்கும்படியா ஆமேன்னு சொல்லுங்கள். ரைட்டா? சரி, ஓகே, ஏதோ போயிட்டாங்களா ஆமேன் அப்படின்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் கேட்கிற காரியத்தை தேவன் என்ன பண்றாரு, நினைக்கிறவரா இருக்கிறார். அதனால ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. பெரியவங்கலாம் கிடையாது, யாரு வேணா ஜெபம் பண்ணலாம். புரியுதாமா? யாரு வேணா ஜெபம் பண்ணலாம். அதனால நீங்க வாங்க. ஏன்னா எல்லாத்தோட குடும்பத்திற்குள்ள ஏதாவது ஒரு காரியம் இருக்கு. பலவீனம் இருக்கலாம், பாடு இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். என்ன பண்ணுவாரு? தேவன் விடுதலையாக்கும். எல்லாத்தையும் விடுதலை தான். சின்ன காரியம் பெரிய காரியம் எல்லாம் கிடையாது. எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம்? நமக்கு விடுதலை கிடைக்கும். அதனால் நாம் யாம் விடுதலை என்று வேதத்தில் இந்த ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 3 வசனங்கள் மாத்திரம் வாசிக்கலாமா? 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆவது வசனம். முதல்ல இங்கிலீஷ்ல வச்சிடலாமா? 3 இங்கிலீஷ்ல எடுத்துக்கொள்ளுங்க. ஆளுக்கு வசனம் வாசிங்க. John chapter 5 verses 18, 19, 20. 18, 19, 20. Therefore, the Jews sought the more to kill him, because he not only had broken the Sabbath, but said also that God was his Father, making himself equal with God. 19. அஞ்சுடா, 5:19. Jesus answered, said to them, most assuredly, I say to you, the Son can do nothing of himself, but what he sees the Father do. For whatever he does, the Son also does in like manner. 20. For the Father, God the Son, unfolds in all things to himself, and he will show you greater works than this, that you may have them. நம்மளோட வசனமா 18, 19, 20 மாறி வாசிப்போம். அவர் ஒரு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறதையெல்லாம் அவருக்கு காண்பித்தார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிறோம் பெரிதான கிரியைகளும் அவருக்கு காண்பிப்பார். ஆமென், ஆமென். நாம் யாம் கண்ணை மூடி இருப்போம். வாசிக்கப்பட்ட வார்த்தைக்காக சகோதரர் ஆலோசனை ஜெபிப்பார். கிருபையின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படியாக ஆண்டவரே, தேவன் இந்த இடத்தின் மத்தியில் ஆண்டவரே 3 நாள் கூட்டத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் கேட்கும்படியாக கர்த்தாவே அதற்கு ஆயத்தப்படவும் எங்களை ஆண்டவரை நாங்கள் ஆயத்தப்படவும் ஆண்டவரே தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காக இரக்கத்திற்காக தயவிற்காக துதிக்கிறோம். இந்த நேரத்தின் மத்தியிலே ராஜா கர்த்தாவே வாசிக்கப்பட்டதான வார்த்தை தேவன் எங்களுக்கு விட்டு தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த முதல் நாள் ஆண்டவரே ஆராதனையை ஆண்டவரே தேவன் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த 3 நாட்களும் ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே பிரசன்னமாகுதலை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே ஆவியானுடைய அசைவாடுதல் ஆண்டவரே இந்த இடத்தின் மத்தியிலே ஆண்டவரே இந்த ஆண்டவரே பட்டணத்தை அசைக்கத்தக்கதான காரியத்திலே தேவன் நீர் ஆண்டவரே இறங்கி கர்த்தாவே பேதுரு சிறைச்சாலையிலிருந்து எப்படி வெளியே ஆண்டவரை கொண்டு வந்தீங்களோ அதே போல தேவனுடைய ஆண்டவரே கர்த்தாவே எங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் கொண்டு வந்து ஆண்டவரே இந்த இடத்தின் மத்தியிலே சேர்த்திருக்கிறீர்கள், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே வார்த்தை ஆண்டவரே வாசிக்கப்பட்ட வார்த்தை
தேவன் எங்களுக்கு விட்டு தாரும். பேசி நம்முடைய தாசின் ஆண்டவரே, ரத்த கோட்டைகளாய் நாமக்கோட்டைகளாய் மறைத்து ராஜா நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே. அன்பு இருக்கு. அன்பு அன்பு எத்தனை பேத்துக்கிட்ட என்ன 100 ரூபா கடனா கேட்டேன், எத்தனை பேருக்கு 100 ரூபா இருக்கு நான் கேட்டேன். அன்பு எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாம் கேட்கு. அன்பு இருக்கிறதுல என்ன இருக்காது? கேட்கல சத்தமா மடி கை தூக்கலாமா? எத்தனை பேருக்கு அன்பு இருக்கு? 20%. 20% அன்பு 20%. தேவன் அன்பாகவே தேவன் அன்பாக இருக்கிறார். அன்புக்கு இங்கிலீஷ்ல என்னம்மா? லவ். அது மாத்திரம் நல்லா தெரியும். லவ் இங்கிலீஷ்ல தான் இருக்குது அழகா லவ். தமிழ்ல அன்பு. ரைட்டா? அன்பு தேவன் நமக்கு அன்பாக இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தேவனிடத்தில் அன்பாக இருக்கணும். மனுஷன் என்ன பண்ண வேண்டாம்? அன்பாக இருக்கும். மனுஷன் அன்பாக இருக்கணும். ஆனா தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி? கோபம் இருக்கிறது தான் இருக்கும், கோணம் இருக்கும். அப்ப குணம் இருக்கிறதுல கோபம். நான் நிறைய உதாரணம் எடுத்திருக்கேன். அப்படின்னு அப்பாட்ட பேசும்போது உதாரணம் எப்படி தெரியுமா நான் எடுத்துக்குவேன்? நம்மளுக்கு என்ன தெரியும் வேற்றுன்னு நிறைய எடுத்துக்குவேன். இப்ப சிலர் அதை எடுத்துக்கிறாங்க. நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, எங்க அப்பா ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு? சபிச்சிருக்காரு. என் ஏசப்பா கோவப்பட்டிருக்காரு. அப்ப நான் கோவப்படுறதுல அப்படிலாம் பேசினேன். உண்மையாலுமே அப்படிதான் வந்து என்ன அப்படிதான் சொல்லுவேன். நான் தப்பு. ஏன்னா என்ன பண்ணிருக்காரு? என் தேவன் கோவப்பட்டிருக்காரு. ரைட்டா? இப்போ தேவன் கோவப்பட்டதை எடுத்திருக்க. உன் தேவன் எத்தனை பேருக்கு மன்னித்தார்? உன் தேவன் எத்தனை பேருக்கு கிருபை செய்தார்? உன் தேவன் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் அருளினார்? ரைட்டா? எதை எடுத்துக்கிறோம்? என் தேவன் கோவப்பட்டார், நான் என்ன பண்றது? கோவப்படுறது தப்பு இல்லை. ஆனா என்ன பண்ணிருக்காரு? எத்தனை பேர்த்த மன்னிச்சிருக்காரு, எத்தனை பேருக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு, எத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்திருக்காரு, எத்தனை பேருக்கு சுகத்தை கொடுத்திருக்காரு. அப்ப நானும் நீங்களும் என்ன செஞ்சுட்டோம்? எடுத்துக்கிறது வந்து நமக்கு தேவையானது. உண்மையாலுமே இந்த வேதத்தை அப்படிதான் எல்லாரும் வாசிக்கிறாங்க. என்ன வாசிக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில ஒரு நல்ல காரியத்துக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? அது எங்க இருக்கும்? உங்களுக்கு நல்லா விவரமா தெரியும். எதை எடுத்து நான் வாசிச்சா ஆண்டவர் என்னோடு கூட பேசுறான்னு தெரியும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த முன்னாடி நாட்கள்ல தான் வந்து லெட்டர் எழுதிருக்கீங்களா? நம்ம எத்தனை பேர் லெட்டர் எழுதிருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர் பரவாயில்ல, அது சேர்த்திக்கலாம், தப்பு கிடையாது. கரெக்டா? எத்தனை பேர் லெட்டர் எழுதிருக்கோமா? இப்ப எழுதுறோமா? இப்ப என்ன பண்றோம்? இப்பவும் எழுதுங்க ஏசப்பாக்கு. நமக்கு தான் அது வரும். மறுபடிய நாட்கள்ல அந்த தபாலானது தாமதமாய் வந்து சேரும். வந்து சேர்றது ஒரு வேலை இருக்கு. ரைட்டா? யோசிச்சு பாருங்க. அந்த லெட்டர்ல நம்ம என்ன எழுதுவோம்? எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? லெட்டர்ல என்னது? என்ன உள்ள? எவ்வளவு உள்ள? என்னைக்காவது அன்பா நீங்க கூப்பிட்டுருப்பீங்களா? ஆனா தொடக்கம் எப்படி இருக்கும்? அன்புள்ள. யாரு கூப்பிட்டுருக்கா? அன்புன்னு கூப்பிட்டுருக்கியா? அன்பு பிரதர்னு தானே கூப்பிட்டுருக்க? அன்புள்ளன்னு கூப்பிட்டுருக்கியா? அன்புள்ள அன்பு அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுருக்கியா? எப்ப கூப்பிட்டுருக்க? ஏய் எங்க கொண்டிருக்கு தெரியுமா? மண்டை ஆட்டாது. எழுதுறது அன்புள்ள. ஆனா என்ன இருக்காது அங்க? அன்பே இருக்காது. துவக்கம் எப்படி இருக்கும்? அன்புள்ள. இன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதுறோம். யாருக்கு? ஆண்டவருக்கு. என்ன எழுத போறீங்க? அன்புள்ள ஆண்டவரே. அது உண்மையை எழுதிக்கலாம். ஏன்னா என்ன பண்ணி ஆகணும்? நம்ம அன்புதான் செலுத்தி ஆகணும். அங்க அன்பு இல்லை நம்ம வந்து என் வெஞ்சன்ஸ் ஆண்டவர்கிட்ட நான் காமிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்காது? பதில் எனக்கு வந்து சேராது. இன்னைக்கு எழுதக்கூடிய ஒரு காரியம் நம்ம என்ன பண்ண போறோம்? தேவன் அன்பா இருக்கிறதை போல நாமும் அன்பா இருக்கும்படியா வந்திருக்கோம். ஆனா இந்த 3 நாள் முடிச்சு போயிட்டு அன்பா நான் வந்து கத்துனார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? குரூப்ல வாட்ஸ்அப்ல போட்டு வரணும்.
இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்து விட்டு அன்பு பிரதர் என்னை இந்த மாதிரி திட்டினார். கரெக்டா? ஏன்னா எதுக்காக ஆயத்தமாகறாங்க? நீங்க போடலாம் கண்டிப்பா. 8 வருஷத்துக்கு முன்னாடி டைரி கோன் போட்டாங்க கல்யாணம் ஆனப்ப. அந்த டைரி ரப்பு லெட்டரா ஏசுப்பா ஏசுப்பா அன்புலப்பா 8 வருஷமா அது எதுவுமே இப்ப லெட்டர் திருப்பி வேணுங்களா? நானும் போடுறது இல்லவே புரியல. அன்புள்ள ஏசப்பா அன்புள்ள ஏசப்பா அன்புள்ள 8 வருஷம் முன்னாடி அந்த லெட்டரை காணோம். சரி, கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் என்ன பண்ண போறோம்? லவ் லெட்டர் எழுத போறோம். ஆனா தேவனுக்கா ரைட்டா எழுத போகிற ஒவ்வொரு காரியம் தினமும் எழுதிட்டு இருக்கோம். சீரியஸா கையில் எழுதுறது கிடையாது. என்ன பண்ணிடுவோம்? பிரேயர்ல எழுதி தேவனை என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு இரக்கம் தாருங்க, எனக்கு ஒரு கிருபை தாருங்க, எனக்கு ஒரு தயவை தாங்க சொல்லக்கூடியது ஒரு அன்பான ஒரு மனுஷன்ட்ட தான் சொல்றோம். ஒரு அன்பானவர் ரைட்டாமா. அந்த அன்பானவர்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்றைக்கும் மாறாததா இருக்கிறது. ஒரு சின்ன துவக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? இதை குறித்து தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4:16. 1 John 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். போதும். அது ஃபர்ஸ்ட் நடந்தாதான் அடுத்தது வரும். அதனால ஃபர்ஸ்ட் நடந்தாதான் அடுத்தது வரும். அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். ஓகேவா? முதல்ல தெரிஞ்சுக்கிற ஒரு காரியம், என்னுடைய பசங்களுக்காக, அவிநாசி பசங்களுக்காகவும் அவிநாசி பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய வாலிப பசங்களுக்காகவும் சொல்ற ஒரு காரியத்தான். ஏன் தேவனை தேடுறோம் அப்படின்னா இந்த வசனம் நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன வசனம் எடுத்தீங்களா? திறக்கணும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்படியே கொஞ்சம் உள்ள வரலாமே. பக்கத்துக்கு போக வேண்டாம். வெயிலா வாசிங்க. எங்க பசங்களை யாராவது வாசிங்க. 1 யோவான் 4:16. கையில எல்லாம் பைபிள் எடுத்துட்டீங்களா இல்லையா? வாசிரா தம்பி. அவினாசி இருந்து ஒரு சவுண்ட் வரணும் சீக்கிரம். அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் மொரப்பூர் பசங்க ஒருத்தர் வாசிப்பார். சீக்கிரம், டைம் இல்ல தம்பி, சீக்கிரம் வாசிமா. 329 பக்கம். ஏய் வாசிங்கடா. 4:16. ஏய் எனக்கு தெரிஞ்ச பேர் சார்லஸ் தான். வாசி. ஏய் வாசிக்கடா, இங்க பக்கத்துல வந்து உட்கார வச்சிருவேன். வாசிங்க. 5 பேர் தப்பிச்சீங்க. வாசி வாசி. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கோத்தகத்தை கோயம்புத்தூர்ல வாசிடாங்க. சாமி வாசிடா. மொரப்பூர் பஸ் வாசிட்டு மொரப்பூர் வாசிங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். வாசிடாங்க சாமி. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நம்மை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஓகே தங்க. இங்கிலீஷ்ல வாசிடா. And we have now and believe that love that God has for us. God is love, and he who love obtains God, and God in him. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். முதல்ல தெரிஞ்சுக்கிற ஒரு காரியம் தான், this is not like turning something. ஓகேவா? உன்னை என்ன பண்ணல, நீ ஒரு வழியில போயிட்டு இருக்க, என்ன போயிட்டு இருக்க, ஒரு மனுஷன் நம்பி போயிட்டு இருக்க, மனுஷன் நம்பாத வேற பக்கம் வான்னு சொல்லல. ஓகேவா? இவங்க பொய்யே இவங்க உண்மைன்னு சொல்லல. எந்த துவக்கத்துல வருது அப்படின்னா ஒரு அன்பின் துவக்கத்தை தான் தேவனை விசுவாசத்தை துவங்குகிறோம். புரியுதாமா? ஒரு அன்பின் துவக்கத்தை தான். ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க தலைவலி வராதவங்க யாராவது இருக்கீங்களா? என்னுடைய பிறந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தலைவலின்னு வந்ததே கிடையாது அப்படின்னு யாராவது இருக்கோமா? ரைட்டா? இப்ப கூட படிக்கலாம். சரி, உங்களுக்கு தலைவலி வந்தா
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? தூங்குவியா? காலேஜ்ல தலைவலி இருந்தா அப்புறம் தூங்கிடுவேன். டேப்லெட் போடுவோம். வேற தைலம் போடுவோம். வேற டீ குடிப்போம். பத்தியா, நான் நினைச்ச 3 பாயிண்ட் தான் வந்தது. நான் இதை நினைச்சேன். தலைவலி வந்து நம்ம என்னென்ன பண்ணுவோம்? ஒண்ணு தைலம். அந்த தைலத்துக்கும் கேட்கல அப்படின்னா டீ வேணும்னுப்போம். டீக்கும் கேட்கலன்னா எட்ரா போடுற டோலோ 650 இல்ல சால்டான் 500 எடுத்து போடுற அப்படின்னு. கரெக்டா? இந்த 3 உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார்? ஏமா சொல்லி கொடுத்தது யாருமா? ஏசப்பாவா? பாட்டன் முப்பாட்டன் எலிமா அம்மா. பாட்டன் அப்ப முப்பாட்டன் கரெக்ட் தான். கரெக்டா? தலைவலி வந்து என்ன பண்றீங்க? அந்த தைலம் எதை தயாரிச்சிருப்பாங்க தெரியுமா? யாருக்கா தெரியுமா நீங்க தேக்கிற தைலம் எதுல தயாரிச்சாங்கன்னு? எடுத்து அடிச்சுன்னு வச்சுக்கோ. நீங்க நக்கி சாப்பிடுவீங்களா? விக்ஸ் வாயில போடுவீங்களா? அது யூக்கலிப்டஸ்ல இலை, கற்பூரவள்ளி இலை. எனக்கு தெரியாது, சும்மா அரிசி சொன்னா அது பசிய வரும், அவ்வளவுதான். எது தயாரிச்சான்னு தெரியாது. ஆனா என்ன நம்பிக்கை இருக்குது? அந்த 10 ரூபா டப்பால இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்து இப்படி தேய்ச்சா போதும். ரைட்டா? அடுத்த காம்பினேஷன்ல போறோம் மாத்திரை. அதுக்கு அடுத்த காம்பினேஷன் டீ. இந்த 3க்குமே முடியல அப்படியே என்ன பண்ண அடுத்தது? பாப்பா சொன்ன மாதிரி படுத்துரு. கடைசி நீ படுத்துரு. படுத்து தூங்கினாதான் என்ன பண்ணுவேன்? தலைவலி போகும். யார் கற்றுக் கொடுத்தாங்க உங்களுக்கு இந்த காரியத்தை? கற்றுக் கொடுத்தது சின்ன சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்த காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது. பசிச்சா சாப்பிட்றாங்கிறது அது வேற காரியம். ஒரு சின்ன தலைவலி எனக்கு வருமானா, அந்த தூங்கியும் எந்திரிச்சு என்னால முடியல அப்படின்னா அடுத்த செகண்ட் எங்க போவோம்? கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் உடனே போகலாம். உடனே போய் நிக்கணும். உடனே போவோம். அந்த அந்த மருத்துவம் என்ன பண்ணும்? நான் எல்லாம் போட்டேன், தைலம் போட்டேன், மாத்திரை சாப்பிட்டேன், டீ குடிச்சிட்டேன், தூங்கி எந்திரிச்சிட்டேன், எனக்கு ஆகலை, எனக்கு இப்ப என்ன வேணும்? அதற்கு மேலாக ஒரு பவர் எனக்கு தெரியும். இப்ப யோசிச்சு பாரு, ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒரு முறையிலிருந்து கற்றுக்கொண்டு. ஆனா தேவன் நம்மகிட்ட எனக்கு சொல்ற ஒரு காரியம் தான், உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் மாத்திரமே தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும். தேவன் அன்பா இருக்கிறார் தான். இன்னும் என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய பேரோட வீட்டுல சொல்றதுதான் தேவன் உபத்திரத்துல வச்சிருக்காரு, பாடல வச்சிருக்காரு, பிரச்சனை வச்சிருக்காரு, போராட்டத்தை வச்சிருக்காரு, எல்லாத்தையும் வச்சிருக்காரு. நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாரு ஒரே ஒரு காரியத்தை. என்ன சொல்லிட்டாரு? நானும் இந்த பூமிக்கு வரும்போது வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, நிந்தைக்குள்ளானேன், அவமானத்திற்குள்ளானேன், கேலிக்கு ஆளானேன். என்னை எப்படி பகைத்தார்களோ அப்படியே தான் உங்களையும் என்ன பண்ணுவாங்க? இந்த பூமியானது பகைக்கும். ரைட்டாமா? அவர் என்ன சொல்லல, நான் வந்தேன், என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, எனக்கு வேணுங்கிற உடையை தந்தாங்க, எனக்கு வேணுங்கிற செல்வத்தை தந்தாங்க, எனக்கு வேணுங்கிற பொண்ணை தந்தாங்க, எனக்கு வேணுங்கிற ஆகாரத்தை கொடுத்தாங்க. என்ன சொல்லல? வேதம் கூறவில்லை. என்ன சொல்லியிருக்காரு? எனக்கும் எல்லா உபத்திரத்தையும் நான் கண்டேன், எல்லா பாடு, எல்லா பிரச்சனை, எல்லா போராட்டம், எல்லா காரியமும் இருந்தது. அதே போல்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நடக்கும். ரைட்டாமா? ஏமா வந்து நம்ம பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க? கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறீங்க. கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறோம். 4 தலைமுறைக்கு சொத்து இருக்குது, அதனால பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம். நம்ம யாராவது படிக்க வைக்கிறோமா? ஏன் படிக்க வைக்கிறீங்க? ஏன் நம்ம படிக்கிறோம்? டார்ச்சர் தாங்காம படிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் டார்ச்சர் தாங்காம ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறோம்? விருப்பப்பட்டு போறீங்க? நாங்களும் உண்மையை சொல்லுவோம். விருப்பப்பட்டா தாங்க போனீங்க? விருப்பப்பட்டமா போல. எனக்கு இதுக்கு வந்து சப்போர்ட் வந்துருவாங்க. விருப்பமே எங்களுக்கு கிடையாது. ரைட்டா? ஏதோ ஒரு காரியம் என்ன எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நீங்க எங்களை தள்ளுறது எதுக்காக? நான் பட்ட கஷ்டத்தையும், என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய அவமானம், என்னுடைய வெட்கத்தை நீ பெற்றுவிடக் கூடாது. கரெக்டாமா? 100% தானே? நான் படிக்காதனால என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். என் புள்ள நீ இதை கஷ்டத்தை பற்றக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றேன்? நான் எப்பாடுபட்டாவது உன்னை படிக்க வைக்கிறேன். தேவன் நமக்கு சொல்ற காரியம் தான், நான் உனக்கான எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டேன், நீ கஷ்டப்பட வேண்டாம், இந்த பூமியில லகுவா இருக்கலாம் என்று தேவன் ஒரு நாளும் சொன்னது இல்லை. புரிஞ்சுக்கோங்க. தெரியாமா? ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானும் கஷ்டப்பட்டிருக்கேன், நீங்களும் கஷ்டப்படுவீங்க.
நிச்சயமா தேவன் நமக்கு சொல்ற காரியம் தான், நானும் கஷ்டப்பட்ட நீங்களும் கஷ்டப்படுவீர்கள், ஆனால் அந்த கஷ்டத்தின் பலன் தான் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம். இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம். உனக்கு அந்த ரைச்சஸ்னஸ் உனக்கு கிடைக்கும் போது, அந்த பிரசன்ட் உனக்கு கிடைக்கும் போது, மீதியான எல்லா காரியத்தையும் தேவன் பார்த்துக்கொள்வார். அதுக்குள்ள வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தின் துவக்கம் எங்க இருக்கு? அன்பில் இருக்கிறது. தேவன் எப்படி இருக்காரு? நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். இன்னைக்கு 3 நாள் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை கூட்டு வந்தாச்சு, ஸ்கூல்ல இருக்கனால கூட்டிட்டு வந்தாச்சு. அடுத்த வருஷம் காலேஜ் போனாங்கன்னா வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது. ஆனாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு அன்பு என்ன இருக்கணும்? நான் தேவனோடு கூட இருக்க போறேன்னு நினைச்சாங்கன்னா அவங்க வருவாங்க. இல்லப்பா, எனக்கு தேவனோடு கூட இருக்கிறதை காட்டிலும் என்னுடைய வேற காரியங்கள். ஓய்வு நாள் அப்படிதான். எவ்வளவு நாள் உங்க நீங்க கையை பிடிச்சி கூட்டு வர முடியுமோ அவ்வளவு நாள் தான் கூட்டு வர முடியும். அதுக்கு மேல வர முடியாது. நீங்க தலைகீழ் என்னால கூட்டிட்டு வர முடியாது. அதனாலதான் என்ன சொல்றோம்? நீ ஒரு அன்பை கற்றுக்கொள். உன்னை நேசிக்கிற ஒரு உண்டு. அப்பா அம்மாவுடைய அன்பு கூட மாறலாம், புருஷனுடைய அன்பு மாறலாம், மனைவியுடைய அன்பு மாறலாம், பிள்ளைகளுடைய அன்பு மாறலாம். ஆனாலும் மாறாதவருடைய ஒரு அன்பு என்னைக்குமே யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான். உங்களுக்குள்ள இருக்கிறது உங்ககிட்ட இருக்கிற ஒரு காரியம் தான் அந்த அன்பு. ரைட்டாமா? வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் தேவனை பார்த்துருக்கு? எத்தனை பேர் தேவனை தொட்டுட்டு கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் நல்லா சொல்ல முடியும்? என்னுடைய ஆண்டவர் வந்து இந்த தாடி தான் வச்சிருந்தார், அவருக்கு இந்த முடிதான் இருக்கு. ரைட்? வாழ்க்கையில இத்தனை வருஷம், என்னுடைய வயசுக்கு 37. இப்போ உங்க வயசு நீங்க யோசிச்சுக்கோங்க. இப்போ நீங்க உங்க மனசுல வச்சுக்கோங்க, 37 வருஷமா நான் ஒருத்தரை பார்த்ததே கிடையாது. என்ன பண்ணதே கிடையாது? எனக்கு பார்த்ததே கிடையாது. எப்படி அப்படின்னா, நம்முடைய முப்பாட்டன் வந்து என்ன சொல்லுவாங்க? என்னுடைய தந்தையுடைய பெருமை எனக்கு தெரியும். பெருமைனா அவங்க என்ன நல்ல விஷயம் வந்து எங்க அப்பாவுக்கு செஞ்சாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவங்க அப்பாவோட அப்பா செஞ்ச காரியம் எனக்கு என்ன தெரியாது? தெரியாது. ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்? எங்க அப்பாவோட அப்பாவை நான் பார்த்திருக்கேன். அவர் எப்படி இருப்பாரு, அந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்காருங்கிறத என்னால பார்த்திருக்க முடியும். ஆனா அவங்க அப்பாவோட அப்பானா என்னால பார்த்திருக்க முடியாது. ஆனாலும் அவங்க செஞ்ச காரியத்தை யார் சொல்லியிருப்பா? என்னுடைய தகப்பனாரும் அவருடைய தகப்பனாரும் எனக்கு சொல்லியிருக்காங்க. அது நம்ம தான் என்ன நினைச்சிருப்பேன்? ஓ, என்னுடைய கொள்ளு தாத்தா வந்து இப்படிப்பட்டவர், இவர் இதை செஞ்சிருக்கிறார். அப்ப கூட எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன வருது? எனக்கு பிரியமான மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லும் போது நான் அதை நம்புகிறேன். கரெக்டாமா? அவர் என்ன பண்ணிருப்பாரு, என்ன செஞ்சிருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்லக்கூடிய காரியத்தின் நிமித்தம். ஆனா நம்மளுக்கு கூட பிரிதான விசுவாசம் தெரியுமா? காணாத தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள். ரைட்டா? இங்கிலீஷ்ல நம்ம போட்டுருக்கு விசுவாசம். Faith is the substance of things hoped for. Faith is the substance of things hoped for, the evidence of things not seen. Evidence of things not seen. Evidence என்னமா? ஆதாரம். எவிடன்ஸ்னா தமிழ்ல ஆதாரம். ஆதாரம்னா என்ன ஆதாரம் இருக்கும்? கோர்ட்ல எந்த ஆதாரம் செல்லுபடியாகாது? பேச்சுல நீ பார்க்காத சாட்சி செல்லுபடியா ஆகாது. எவிடன்ஸ் இஸ் நத்திங் பட், அழகா சொல்லணும் அப்படின்னா, எவிடன்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்ணால் காண்கிற ஒரு காரியம். ரைட்டா? கண்ணால் காண்கிற ஒரு காரியம். ஆனா இன்னைக்கு இங்க வந்திருக்கோம், 3 நாள் கூட்டத்துக்காக வந்திருக்கோம். அன்போட பிரதரோட வீட்டில் என்ன இல்லை, ஒரு நல்ல காரியமோ சுப காரியமோ அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான காரியமும் கிடையாது. என்ன ஒரு அழைப்பு கொடுத்தாரு? 3 நாட்கள் தேவனுக்காக என்ன பண்ணுங்க? எல்லாரும் கூடி வாங்க. 3 நாட்கள் என்ன பண்ணுங்க? எங்களுடைய ஆலயத்துல வந்து நீங்க எங்களோட வீட்டில் இருந்து தேவனை எங்களோடு கூட என்ன பண்ணுங்க? ஆராதிக்க வாங்க. எங்கப்பா உங்க வீட்டில் எங்க இருக்காரு? உங்க சபையில அவர் எங்க இருக்காரு? கிடையாது. எங்களுடைய விசுவாசம் பெரியது. காணாத தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்ம பிள்ளைகிட்ட சொல்ற ஒரு காரியம் தான், என்னைக்கு ஆனாலும் சரி, இன்னைக்கு நம்ம ஜீவனோட கூட நாளைக்கு இருப்போமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனாலும் அவருடைய விசுவாசத்தை அவ்விசுவாசமாய் மாற்றும்படியாக உங்களையும் என்னையும் சுற்றி இருந்த பொய்யான நாவுகள், பொய்யான கண்கள், மனுஷ தந்திரங்கள் அவர்களையும் சுற்றி இருக்கும். அப்ப அறிஞ்சு கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நம்முடைய தேவன் யாரு? காணாத தேவன். நீ விசுவாசிக்க விசுவாசிக்க அவர் உனக்குள் காணப்படுகிறவராய்.
ஏன்னா நம்ம என்ன பண்ண வேண்டாம், எங்கேயும் நான் தேடி போக வேண்டாம். ஐயோ என் தேவன் அங்கதான் இருப்பாரு, நான் அங்க போய் பார்க்கணும், என் தேவன் அங்கதான் இருப்பார் நான் பார்க்க கிடையாது. இப்ப நம்ம சொல்ற ஒரு காரியம் தான், நீங்களே அந்த ஆலயம். அப்ப அந்த ஆலயத்துல வந்து வாசம் செய்கிறது யாரு? என்னுடைய தேவன். வார்த்தையில சொல்லியிருக்காரு, நானே அந்த ஆலயம், அவர் என்னில் வாசம் செய்கிறவன் சொல்லியிருக்காரு. என்னுடைய தேவன் யாரா இருக்காரு? எனக்குள் வாசம் செய்கிறவரா இருக்கிறார். எதற்காக உனக்குள் வாசம் செய்கிறாரு? அவருடைய கிரியைகளை அவர் நடப்பிக்கும்படியாக. ரைட்டாமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இவ்வளோ அழகா வந்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதே டிசம்பர் 1ஆம் தேதி எப்படி இருந்திருக்கும்? டிசம்பர் மொட்டை மாடிக்கு வந்திருக்க முடியாது. கரெக்டா? இன்னைக்கு பந்தல் இருக்குது, நாளைக்கு என்ன இருக்காது, 3 நாள் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா பந்தல் இருக்கு. ஆனா எதற்காக? தேவனுடைய காரியத்திற்காக ஒரு ஆயத்தமாக்கப்படுகிற காரியம். அப்படியானால் இந்த சரீரத்தையும் தேவன் ஆயத்தமாக்க விரும்புகிறார். ரைட்டா? விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்ப முதல்ல நீ என்ன பண்ணு? முதல்ல நம்பு. முதல்ல நீ நம்பு. என்னன்னு? அவர் இருக்கிறார். தேவன் எனக்குள் இருக்கிறார். அவர் யாருக்குள்ள இருக்காரு? எனக்குள் தான் இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கார் அப்படின்னா இந்த சரீரம் யாருடையதப்போ? புரியுதாமா? இப்ப நீ நம்ப ஆரம்பிச்சிட்ட யாரு? காணாத தேவனை விசுவாசிக்கிற அந்த தேவன் சொல்லியிருக்காரு, நீங்க அந்த ஆலயம் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த ஆலயத்துல அவர் வாசம் செய்கிறார் அப்படின்னா யாருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி? இந்த பூமியில எவ்வளவோ டெம்பிள்ஸ் இருக்கு. ரைட்டாமா? எல்லா டெம்பிளுக்கும் வந்து என்ன இருக்குன்னா வந்து ஒரு பவர் இருக்கும். என்ன பவர் இருக்குன்னா, அந்த டெம்பிளுக்குள்ள யார் கடவுள்னு சொல்றாங்களோ யாருக்கு சொந்தம் அந்த டெம்பிள்? அவங்களுக்கு தான் சொந்தம். நீ என்ன பண்ண முடியாது, அதை நீ எடுத்து கொண்டு வச்சுட்டு வேற ஒரு கடவுளை கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது, வைக்கவே முடியாது. அப்படி வைப்பாயான என்ன ஆயிரும்? இல்ல இது ஒத்துக்கப்பட மாட்டாத சட்டம்னு சொல்றாங்களா, அதே போலதான் நீங்களே அந்த ஆலயம். அப்படின்னா உங்களுக்குள் அவர் வாசம் செய்கிறானால் உங்களுக்கு உள்ளா இருக்கக்கூடிய மனுஷ காரியங்கள் கொள்வது மேற்கொள்ள கூடாது. ரைட்டாமா? வாசிங்க எபிரேயர் 11 அதே 6ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் கூடாத இன்னும் போல. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னென்ன நான் குடிச்சிடுறேங்க, நான் கோயிலுக்கு போயிடுறேங்க, ஏன்னா கடவுள் இன்னும் பண்ணலை, கடவுள் என்ன ஆசீர்வதிக்கல, எல்லா சண்டேவும் போயிருக்கேங்க, எல்லா காரியமும் போயிருக்கேங்க. ரைட்டா? கடமைக்கேன்னு எங்கே போகாதீங்க? ஆலயத்துக்கு போகாது. கடமைக்கேன்னு என்னைக்கே போகாது. நான் தான் சொல்கிறேன், பிள்ளைகள் ஒரு கட்டாயம் வரைக்கும் தான் நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும், ஆலயத்துக்குள்ள கூப்பிட்டு வர முடியும். அவங்களுக்காக என்ன பண்ண முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம் என்ன பண்ண முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? But without faith it is impossible to please him. But without faith it is impossible to please him. But without faith it is impossible to please him. For he that cometh to God must believe that he is. இங்கிலீஷ்ல வாசிங்க, தமிழ்ல வாசிங்கமா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். இப்ப புரியுதாமா? உனக்கு பலன் தரும்படியாக என்னது? தேவன் பலன் தரும்படியாக. எப்படியோ நம்ம என்ன பண்ணிருப்போம், பொங்கல் பரிசு வாங்கிட்டோம். கரெக்டா இல்லையா? ஒரு வருஷமான வெயிட்டிங்கான ரிசல்ட் கிடைச்சது. ரேஷன் கார்டு எதுக்கு பிரயோஜனப்பட்டது இல்லையோ, எதுக்கு பிரயோஜனப்பட்டது? பொங்கல் அன்னைக்கு பிரயோஜனப்பட்டது. பலன் கிடைச்சதா இல்லையாமா? என்னமா உண்மையா கிடைச்சது நமக்கு அந்த பலன் தான். அது வரைக்கும் அந்த கார்டு சில பேர் வீட்டுல எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா அன்னைக்கு என்ன இருந்தது, அந்த கார்டுக்கு ஒரு புதிய ஜீவன் கிடைத்தது. அது ஒரு புதிய ஜீவன் கிடைச்சது. எதுக்காக? பலனை பெறும்படி.
இந்த பூமியில் அப்படி இருக்குமானால் இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லி பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் தேவனிடத்தில் உன்னுடைய ஆலயம், இந்த சரீரத்தை நீ ஆலயமாய் மாற்றுவதற்கு நீ வரக்கூடிய ஆலயம் இருக்கலாமா, அது என்ன எப்படி வரணும், நீ பிரியமாய் வரணும். அதான் சொல்றேன், நீங்க ஆலயத்துக்கு வரும்போது பிரியமா வர. நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், என் பக்கத்துல இருக்கவங்களை பாக்குறதுக்கு வரல, ஊழியக்காரனை பாக்குறதுக்கு வரல, தேவனை காணும்படியாக மாத்திரமே நான் சபைக்கு கடந்து வருகிறேன். அவர் எனக்கு என்ன பண்ண போறாரு, என்னோடு கூட பேச போகிறார். அவர் எனக்கான ஒரு வார்த்தையை தர போறாரு. அந்த வார்த்தையில கடந்த 6 நாட்கள்ல எனக்குள்ள ஓடிக்கொண்டு இருந்த கேள்விகளுக்கு, என்னுடைய பலவீனத்திற்கோ இல்லை எனக்கு கொடுத்த சந்தோஷத்திற்கோ ஒரு பதில் உண்டு. இது யாருடைய நம்பிக்கையா இருக்கணும், உங்களுடைய நம்பிக்கையா. அப்பதான் என்ன கிடைக்குமா, பலன் உண்டு. கடமைக்கே வந்தா என்ன கிடைக்காது. நாங்க ஸ்கூலுக்கு போயிருக்கோம், காலேஜுக்கு போயிருக்கோம், கடமைக்கே போனா எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பலன் கிடையாது. என்ன இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ரைட்டா? ஆனா அதே நம்மளுக்கு பிடிச்ச பிடி பீரியட் வரும்போது எப்படி இருக்கும், எவ்வளவு தங்க சந்தோஷம் சிரிக்க. பிடி பீரியட் நான் மாதிரி வந்துடும் ஒரு புத்துணர்ச்சி. ஏன்னா என்ன இருக்கு, எனக்கு பிடிச்சது. அதே போலதான் நீங்க தேவனுடைய சமூகத்துல வரும்போது நீங்கள் பிரியமாய் என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, நிறைய பிரச்சனை இருக்கு, ரைட்டா? ஐயோ சர்ச்சுக்கு போகணுமா, ஐயோ இவங்க பேசுவாங்க, ஐயோ அவங்க சொல்லுவாங்க, இதை செய்வாங்க, அதை வேண்டாம். அப்படி என்ன பண்ணிடு, தூக்கி ஓரமா வச்சிருங்க. யாரை பார்க்க போறோம், தேவனை பார்க்க போகுது. 100% நீ நம்பி வாங்க, நீங்க பலனை பெறுவீங்க. நான் வாக்குறுதிகள் தேவன் நமக்கு சொல்றாரு. எப்படி சொல்றாரு, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு, ரிவார்டர். கரெக்டாமா? ரிவார்டர்னா தமிழ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரிவார்டர், ரிவார்டர், ரிவார்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க வார்த்தைய. ரிவார்டர், ரிவார்டு கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய ரிவார்டு தான் பரிசு, மெடலு எல்லாம் சொல்லலாம். இது ரிவார்டர். கரெக்டா தாங்க? REWARDER. வெகுமதி அளிப்பவர். இட் இஸ் நாட் a prize. அந்த பரிசை கொடுப்பவர், வெகுமதி அளிப்பவர் தான் ரிவார்டர். புரிஞ்சுதாமா? நல்லா புரிஞ்சுங்க. அதான் இங்கிலீஷ் அழகா இருக்கு, ரிவார்டர். அதோட அழகான தமிழாக்கு என்ன அப்படின்னா வெகுமதி அளிப்பவர். உனக்கு வெகுமதி உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ ஓடிட்ட, நான் பந்தயத்தை ஜெயிச்சிட்டேன் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், ஆனுவல் டேல, ஸ்போர்ட்ஸ் டேல, இப்பெல்லாம் உண்மையாலுமே இந்த நாட்கள்ல ஸ்கூல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க, கரெக்டாமா? யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் இருக்கும். ஏதோ ஒருத்தர் என்ன ஏதுன்னா தெரியாது, நம்ம அன்னைக்கு நம்ம கூட இருக்க பிரின்சிபல் ஆகட்டும், கரஸ்பாண்டன்ட் ஆகட்டும், யார் அங்க இருக்காங்களோ இல்லையோ, அன்னைக்கு ஒரு முக்கியமான நபர் வருவார். ஏன் அப்படின்னா ஒரு வெகுமதியை கொடுக்க வேண்டும். அந்த ஸ்போர்ட்ஸ் டேல அவங்க செஞ்ச செயலுக்காக, அவங்க ஓடின ஓட்டத்திற்காக ஒரு பரிசை தர வேண்டும். அந்த பரிசை என்ன பண்ண, ஒரு கனமானவர் கொடுக்க வேண்டும். யோசிப்பார், you are not getting a gift from someone. யார்கிட்டயோ உங்களுக்கு பலன் கிடைக்கல, உங்களுக்கு வெகுமதி அளிப்பவர் யாரா இருக்காரு, தேவனா இருக்காரு. அந்த கனமானவர் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குல்ல, என்னைக்குமே என்ன ஆகாது, அது கனவீனமே ஆகாது. ரிவார்டர், அதான் அழகான வார்த்தை தமிழ். அதான் உங்களுக்கு சொன்ன இங்கிலீஷ், அந்த ரிவார்டர் வெகுமதி அளிப்பவர். நீங்க அதான் சொல்றேன், நீங்க யாருக்காக வரீங்களா, தேவனுக்காக நீங்க நிச்சயத்தோடு வருவீர்கள். ஆனால் அவர் என்ன பண்றாரு, அதற்குரிய பலனை தருகிறார். அதற்குரிய பலனை நமக்கு தரவரா இருக்கு. யோசிச்சு பாருங்க, சாட்சி உங்க வீட்டுல கூட இருக்கு. ஏன்னா நேற்று நடந்தது ஒரு காரியம் என் வீட்டுல நடந்தது இருக்காது. என்னுடைய வீட்டுல என்னுடைய மனைவி அப்படி இருக்கனால கொஞ்சம் உதவிக்காக என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரே ஒரு அக்கா பாத்திரம் மாத்திரம் விலைக்கு கொடுங்கக்கான்னு சொல்லியிருக்கோம். வேலைக்கு ஆள் எடுத்துருக்கு. அந்த ஒரு அக்கா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு 3 மாசமாக. ஏன் டெய்லி வருவாங்க, 4-4:30 வருவாங்க, ஒரு அரை நாள் வேலை செய்வாங்க, போவாங்க, 4-4:30 வருவாங்க, வேலை செய்வாங்க. நான் எதுவும் பேச மாட்டேன், கதவை திறந்து வைப்பேன், அக்கா வாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடும். எங்கள் அம்மா இருக்கும்போது அம்மாட்ட பேசுவாங்க, சும்மா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 வாரங்களாக அதே ஒரு போல் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா
ஒரு காரியமாய் வந்து என்னுடைய தாய் அவர்களோடு கூட பேசும்போது அவங்க தன்னுடைய வாயை திறக்கிறாங்க. என்ன தெரியுமா திறக்கிறாங்க? என்னுடைய குடும்பத்தில் பல கஷ்டங்கள் உண்டு, என்னுடைய குடும்பத்தில் பல போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் நான் ஒருத்தி மாத்திரம் தேவனை அறிந்தவளாய் இப்பொழுது இருக்கிறேன். புரியுதாம்மா? என்னுடைய குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்கு, பல கஷ்டம் இருக்கு, நான் ஒருத்தி மாத்திரம்தான் தேவனை அறிந்தவளாய் இருக்கிறேன். ஆனால் முழுசா எனக்கு தெரியாது. ஏன்னா என்னுடைய தெய்வங்களை எல்லாம் கைவிட்டாங்க. நான் நம்புறேன் அவர் என்னை விடுதலை ஆக்குவார். புரியுதாமா? அவங்க கேட்டுக்கொண்டாங்க, நேற்று எனக்காக ஒரு ஜெபம் செய்ய முடியும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிஃப்ட் அதாம்மா. உன்கிட்ட வந்து பணம் கேட்கல, நீ எனக்கு நல்ல துணியை தாண்ட கேட்கல, எனக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுன்னு அவங்க கேட்கல. நீங்கள் உங்கள் தெய்வத்திடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ள முடியுமா? ஜெபத்தோட பவர் தான். நான் உண்மையை சொல்றேன், ஜெபிக்க கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். உண்மையாலுமே இது நடக்கும். நீங்க என்ன காரியமா இருந்தாலும் நான் 100% நம்ம சொல்லலாம். கர்த்தருக்கு சித்தமான அந்த வருடத்துல தசம பாகத்துக்குரிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா வந்து கடந்த வருடம் முழுவதும் என்னுடைய இருதயத்தில் அந்த காரியம், அந்த காரியம் வந்து தேவன் எனக்கு சிந்தையில் வராதபடி நான் எந்த காரியத்தையும் பேசக்கூடாது. எனக்கு இந்த வருடம் எனக்கு துவக்கத்திலிருந்து ஜெபிக்கிறதுக்கான ஒரு காரியத்தை ஏறிக்கொண்டு இருக்கேன். நம்ம என்னன்னா ஜெப ஆவியோடு கூட இருப்போமானால் தேவன் அதிக பலன் தருகிறவராக இருக்கு. உங்களுக்கு பலன் வேணுமா? அப்ப என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு பலன் வேணுமா? உங்ககிட்ட இருக்க பொருளை கொடுங்க. நான் இன்னைக்கு சொல்லவே மாட்டேன், நீங்க இதை செய்யுங்க நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பலன் வேணுமா? நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் செய்யுங்கள். எந்த வீட்டுல ஜெபிக்கிற வீட்டுல போராட்டம் இருக்கும், நிச்சயமா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஜெபிக்கிற வீட்டுல கஷ்டம் வரும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வெகுமதி அளிப்பவர் அந்த வெகுமதியை வச்சுட்டு என்ன பண்ண மாட்டாரு? வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. அந்த பலனை தரும்படியாய் அவர் என்ன பண்றாரு? அவர் காத்து கொண்டிருக்கிறார். இப்ப வாசிப்போம் யோவான் 5ஆம் அதிகாரம். இல்லக்கா, அந்த காரியம் நீ லேட்டா தான் வரும். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. இயேசு எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூமின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். போதும். இரண்டாவது வசனம் படி வாசிங்க. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம். ஹீப்ரூ நேம்ல தான் என்ன இருக்கு? பெதஸ்தா. அது எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 5 மண்டபங்கள் உண்டு. பெதஸ்தா பார்த்திருக்கோமா? பாருங்க. போறோம். எப்ப போறோம்? பிரான்சிஸ் எப்ப போலாமா? அடுத்த வாரம் போயிடலாம். அடுத்த வாரம் வராம எங்கேயாவது போனோம்னா காது திரிக்குது. 26 போயிடலாமா? பெருசா போயிடலாமா? நீங்க பார்த்து எங்க படிச்சீங்க? அப்படியா? நீங்க அங்க படிக்கலையா? அப்போ ஓகே. ஜனவரி 26 கர்த்தருக்கு சித்தமான இல்லை, நம்மளுக்கு சித்தத்தோட கர்த்தர்கிட்ட கேட்டோம்னு இல்லாம் பார்க்கலாம். தப்பு உண்மையாலுமே வந்து ஏன்னா ஒரு சில தெய்வ மனுஷர்கள் செய்கிற காரியம் வந்து ரொம்ப பெருசு. ஏன் அப்படின்னா காரணியாவோட ஒரு பெரிய காரியமே வந்து அந்த பெதஸ்தாவோட ஒரு குளம் தான். ஏன்னா என்ன பெதஸ்தானா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த குளத்தை வந்து அவங்க உண்டாக்கி வச்ச ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் தேவனுடைய காரியங்கள். அங்கே இப்போ கூட நிறையா மாற்றி பண்ணியிருக்காங்கன்னாங்க தெரியல. முன்னாடி ரொம்ப பழைய காரியமாக இருந்தது, இப்போ எப்படி மாற்றிருக்காங்க தெரியல. அதனால் நம்ம போகலாம். இங்கே வாசையோட வார்த்தை நிமித்தம் 5 இல்லைக்கா 5 வாசல் 5 வாசல் இருந்தது. 5 மண்டபங்கள் 5 மண்டபங்கள் இருந்தது. 5 மண்டபங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டின் வாசல் அருகேவா ரைட்டா? ஆட்டின் வாசல் அருகே எருசலேம்ல இருக்கக்கூடிய ஆட்டு வாசல் அருகேல வந்து இருந்தது. ஓகேவாமா? இப்போ அது வந்து ஒரு குளம். இப்போ ஆட்டு வாசல் அருகே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர் குளத்துக்குள்ள என்னென்னலாம் வந்து கொண்டு வந்து கழுவாங்க. எரும மாடு, ஆடு, வண்டி, லாரி எல்லாமே. அப்ப இது எங்க இருக்குது? ஆட்டு வாசல் அருகேன்னா என்ன வேணா என்ன பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த குளத்துல வந்து ஆடு வந்துட்டு போகும், மனுஷங்க வந்துட்டு போவாங்க, ஏதோ ஒரு காரியமா இருக்கும். ஆனாலும் பெதஸ்தாவோட ஒரு மகிமை என்ன?
நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த பவர் ஆஃப்? யார் அந்த குளத்துல இறங்குறாங்க சொல்றாங்க. தூதன் வந்து கல் எடுத்து அடிக்கணும். தூதன் வந்து கலக்குவார். யாரெல்லாம் இறங்குறாங்களோ அவங்க எல்லாம் சுகப்பட்டு போவாங்கன்னா, தூதன் கலக்கணும். தூதர் வந்து தண்ணீரை கலக்கும் போது முதலாவது யார்? இப்ப என்ன அப்படின்னா, நாங்கெல்லாம் வந்து செய்தியில வளர்ந்துட்டோம், பேஸ்மெண்ட் என்னாச்சு, கோட்டை விட்டாச்சு. எங்க போயிட்டீங்கன்னா உச்சத்துக்கு போயிட்டோம். எங்களுக்கு என்ன தேவையில்லை, பால் கொண்டுகிற குழந்தையை போல எங்களுக்கு உணவு வேண்டாம். எங்களுக்கு என்ன வேணும், இங்க கீழே ஆயுதப்படுத்திட்டு பிரியாணி கூட நல்ல எலும்போட கூட பீஸ் வேணும். பின்னாடி அதுக்கே தாங்கல, ஆமா அதுக்கே ஆகிடுச்சு. என்ன பண்றது, யோசிச்சு பாருமா. முக்கியமான ஒரு காரியம், ரைட்டா? முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ வாட்டர். புரிஞ்சுக்கணும். தண்ணீரை குறித்தான நிறைய சாட்சிகள் உண்டு. தேவன் தண்ணீரை குறித்தான சாட்சிகள் நிறைய வச்சிருக்காரு, ரைட்டாமா? ரத்தத்தை குறித்தான சாட்சிகள் உண்டு. இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா மாத்திரம்தான், இது என்ன புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் அந்த காரியம் நம்மளுக்கு இருக்கும். கரெக்டா? என்ன அப்படின்னா, நல்லா அந்த வார்த்தை புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு சாதாரண தண்ணி, ரைட்டா? எப்படி நம்ம ஒவ்வொரு பரிசுத்தமான ராபோஜன அன்னைக்கு எங்கேயோ விற்கிற வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு வந்து எங்கே விற்கிறோம், வழிபடுத்திருக்கோம். அது பல வகையான வாட்டர் அங்கே இருக்கும், ரைட்டா? சிறுவாணி தண்ணி அங்கே இருக்கும், ஆர்ஓ வாட்டர் இருக்கும், இந்த வாட்டர் இருக்கும், எல்லா வாட்டரும் அங்கே இருக்கும். என்ன தண்ணி அது? கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் சாதாரண தண்ணி. அதே தண்ணி தான் திருப்பி கொண்டு போறீங்க, கரெக்டா இல்லையா? அந்த தண்ணியில் நான் ஏதாவது கலந்தாங்களா? ஏதாவது ஓப்பன் பண்ணி? எதுவுமே கிடையாது. ஆனால் அங்கே வைத்து அந்த தண்ணீரை நாங்கள் ஆசீர்வதிக்கும் போது அது என்னவா இருக்கு? இது என்னவா இருக்கு? எங்களுடைய விசுவாசமாயிருக்கு. இது எங்களுடைய விசுவாசமாயிருக்கு. அந்த தண்ணீரை, ரைட்டாமா, அந்த தண்ணீரை நான் எப்போ வந்து என்னுடைய வீட்டில் நான் தெளிக்கணும், அன்னைக்கு என்ன இருக்கும், என் வீட்டுக்கு ஒரு சமாதானத்தை தேவன் போட்டேன், ரைட்டா? எப்போ அந்த தண்ணீரை நான் ஸ்தோத்திரம் பண்ணி அது வெளியேறப்பட்ட ரத்தம் எனக்கு விடுதலை வேணும் நினைச்சு அந்த ரத்தத்தை நான் பெற்றுக்கொள்வேனோ, அப்பொழுது என்னோட சரீரத்துக்கு என்ன கிடைக்கும்? ஒரு புதிய பலன் கிடைக்கும். ஏன்னா நேற்று அந்த காரியம் அப்படிதான் நடந்துச்சு. ஜோம் பண்ணி தண்ணியை கொடுத்து விட்டேன். அது நானும் இல்லை, அம்மா சொன்னாங்க ஜோம் பண்ணி தண்ணியை கொடுத்துருமா கேட்டாங்க. அவங்களா கேட்டாங்க. கொடுக்கும்போது அவங்க அடுத்த ஒரு 10 நிமிடத்தில், அவசரமாக கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடத்தில் அவங்க ஓடி வந்தாங்க. அந்த தண்ணீர் தெளிக்கப்பட்ட உடனே எனக்குள்ள ஏதோ ஒரு 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 புத்துணர்ச்சியாக இருந்தது. எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது போட்டு, எனக்கு ஏதோ ஒன்று நடக்குது போல தெரியுது, ரைட்டாம்மா? இது என்ன தெரியுமா? என்னுடைய ஜெபத்தை காட்டிலும் அவருடைய விசுவாசம். நீங்க புரிஞ்சுற காரியம் தான். எத்தனை காரியம் நாம் பெற்றுக்கொண்டாலும் நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதன் பலனை காண முடியாது. புரியுதாமா? நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் அந்த பலன் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அந்த பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ளதான் இருக்கு. என்ன சிம்பிள் டேர்ம் தான், ஜஸ்ட் பிலீவ். என்ன பண்ணு? நீங்கள் அதை நம்புங்கள். கர்த்தர் உரைத்த வார்த்தையின்படி, அவருடைய நாமத்தின்படி அவர் என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அதான் சொல்ற, சின்ன சின்ன ஆசீர்வாதம் வேணும். சின்ன சின்ன ஆசீர்வாதத்துக்கு அவருடைய கனம் வேணும். அப்பா அதான் சொல்ற, புது துணி. எத்தனை பேர் ஜோம் பண்ணி எனக்கு தெரியாது, நானே அதிகமாக ஜோம் பண்ண மாட்டேன். புது துணிக்கு, எடுக்கிற நியூ ட்ரெஸ்ஸுக்கு, ரைட்டாமா? வாங்கக்கூடிய வாகனத்தை நம்ம ஜோம் பண்ணோம். வாங்கக்கூடிய காரியம், சாப்பாடு, எல்லாத்தையும் சின்ன சின்ன காரியங்கள், சின்ன பொருளோ பெரிய பொருளோ கிடையாது. ஆனால் அதில் என்ன தெரியுமா இருக்கு? நீங்கள் அதை நீங்கள் தேவனுடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டீங்கன்னா என்ன பண்ணீங்க? தேங்க்ஸ் டு த லார்ட். கர்த்தர் என்னை இதை வாங்குறதுக்கு எனக்கு கிருபை செஞ்சாங்க. இல்லைன்னா என்னால் முடியாது, நான் சற்றும் தகுதியற்றவன். கர்த்தர் எனக்கு வாங்க இதை கிருபை செய்திருக்கிறானால் அது அவருக்கு ஸ்தோத்திரம். நான் உழைச்சேன் இல்ல, எனக்கு உழைக்கிறதுக்கு தேவன் கிருபை செஞ்சு எனக்கு பலனா கொடுத்திருக்கிறேன், ரைட்டாமா? அதை வாங்குறதுக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறேன், அதை முடித்து தீரும் மட்டும், ரைட்டாமா? என்ன பண்ணுவாரு? தேவன் உங்கள் கரங்களையும் என்னுடைய கரங்களையும் ஆசீர்வதிக்கிறவங்களா. சின்ன சின்ன காலத்துல இருக்க ஒரு நம்பிக்கை இங்க எழும்பும் போதுதான் யோசிச்சு பாருங்க, அது எப்பேற்பட்ட தண்ணினா சுத்தமான தண்ணியா என்னால சொல்ல முடியாது, ரைட்டா? வெதஸ்தால இருக்கக்கூடிய தண்ணி இட் இஸ் a pure water என்னால சொல்ல முடியாது. ஏன்னா என்ன இருக்கு? ஆட்டு வாசல் இருக்கு, ஏன்னா என்ன வேணா அங்க இருக்கலாம். அப்ப யோசிச்சு பாரு, ஒரு தண்ணிய
நீங்க எங்கேயோ போய் நம்ம தண்ணிக்கெல்லாம் நம்ம போயிருக்கோம்லமா, எங்கேயாவது நம்ம வந்து சும்மா தண்ணி பார்த்தோம்னா இறங்குவோம், கரெக்டா? ஆனா அதே தண்ணீர் கலக்கமா இருக்குமானால், ஒரு சுத்தம் இல்லாமல் காணப்படுமானால், நம்ம காலை வைக்கிறது கூட என்ன பண்ணுவோம், யோசிப்போம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை அங்க புதக்குடி இருக்கலாம், தண்ணி சுத்தம் இல்லாமல் இருக்கலாம், இல்ல உங்க உடம்புல இன்ஃபெக்ஷன் வந்து ஏதோ ஒரு காரியம். அப்படிப்பட்ட இடத்தை சுத்தி யார் இருந்திருக்கா? யார் யாரு? குருடர். ரைட்டா? இங்கிலீஷ்ல பாருங்க, 3வது வருஷம் இங்கிலீஷ்ல வாசிமா. In these lay ஆ, a great multitude of sick people, a great multitude of sick people, blind, lame, ஆ, paralyzed, ஆ, waiting for the moving of the water. waiting to the, Moving of the water. ஓகே, அது கேஜேவி இல்லடா, கேஜேவி இல்லடா, மறுபடியும் வாசிடா. In these lay a ஆ, great multitude of sick people, ஆ, blind, ஆ, lame, ஆ, paralyzed, ஆ, waiting for the ஆ, moving of the water. மூவிங் ஆஃப் த வாட்டர். வாசிக்கப்பட்ட வார்த்தை நம்ம தானே கேட்குறேன். ஐஸ்வர்யவான், பலசாலி, யாராவது அங்கே இருக்காங்களா? ஐஸ்வர்யா அங்கே கிடையாது, பலசாலி அங்கே கிடையாது. கேட்டாமா? வியாதியஸ்தவர்கள், சூம்பினவர்கள், சப்பானி, குருடர் எல்லாரும் என்ன பண்ணாங்க? யோசிச்சு பாருங்க. அங்க ஒரு மனுஷன் அங்க வந்திருக்கான்னா, கடந்த வருஷத்தோட துவக்கத்துல தேவன் நமக்கு சொல்லியிருக்கார், பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. துவக்கம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு தான் தெரியும் எப்பேற்பட்ட பெரும்பாடுன்னு, எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை, எப்படிப்பட்ட காரியம் நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த ஸ்திரீக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம், அவருடைய வஸ்திரத்தின் ஓர்தையாகிலும் நான் தொட்டால் எனக்கு போதுமானது. ஆனா இங்க எல்லாருமே அங்க இருக்காங்க, அந்த குளத்தை சுத்தி உட்கார்ந்து இருக்கிறவங்க எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பெதஸ்தா குளம் அங்க இருக்கும் போது அந்த வியாதியஸ்தர்கள் அங்க இருந்தாங்களா, இல்ல அதை அறிந்து கொண்டு அங்க அநேக ஜனங்கள் வந்து சேர்ந்திருப்பாங்க? ஒரு கொஸ்டின் தான் உங்ககிட்ட வைக்கிறேன். அந்த குளத்தை சுத்தி மனுஷங்க உட்கார்ந்து இருந்தாங்களா, இல்ல அந்த குளத்தினுடைய மகிமை தெரிஞ்சுதான் நிறைய வியாதியஸ்தர்கள் வந்திருப்பாங்களா? ஏன்னா சும்மா யாரும் வந்து உட்கார முடியாது. ஏன் என்ன நம்மளுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு வியாதிஸ்தான் அங்க இருந்திருப்பான். என்ன பண்ணிருப்பாங்க, எப்ப அங்க ஒரு குளம் இருக்காமா, அந்த குளத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு தேவதூதன் இங்க கலக்கும் போது நீ உள்ள இறங்கிட்டீங்கன்னா ஒரு வியாதி குணமாயிடும். அப்படியா? அப்ப நான் போனேன். இப்ப நான் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். இந்திய சூழல் இப்ப இருக்கும்போது எப்பேற்பட்ட மனுஷன் அங்க இருப்பான் தெரியுமா? நல்ல ஐஸ்வர்யன் கூட அங்க இருப்பான். ஏன் அப்படின்னா அவனோட வியாதி தீராத வியாதியா இருக்குமா? என்கிட்ட எல்லா பணமும் என்கிட்ட இருக்கு, நான் எல்லா செலவு பண்ண ரெடியா இருந்தேன், எல்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டேன், ஆனா காப்பாற்ற முடியலன்னு நினைக்கிற ஒரு மனுஷன்ட்ட ஒரு பெதஸ்தாங்கிற ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் கலக்கப்படும் போது நீ முன்னால் இறங்கும் போது உன் வியாதி குணமாகும்னா அவன் என்ன பண்ணிருப்பான், செம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல தன்னை உள்ளே இறக்குவதற்கு ஆட்களோடு கூட என்ன பண்ணிருப்பான், அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பான். அப்போ உங்களுக்கு அங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குணம் தேவை, ரைட்டாமா? உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, உங்களுக்கு ஒரு சுகம் தேவை என்றால், ஏதாவது உங்களுக்கு ஒரு பதில் தேவை என்றால் மாத்திரமே என்ன பண்ண போறோம், அந்த குளத்துக்குள்ள போய் இறங்க போறோம். நீ பலசாலியா இருமா, உனக்கு அந்த குளத்துக்கு என்னமா சம்பந்தம்? உனக்கு வியாதியே இல்லை, உனக்கும் அந்த குளத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் தான் சொல்றேன், வியாதி வந்து செத்தா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் சொல்லுவாங்க. ஆனா தேவன் வந்து அப்படியா சொல்லுவாங்க? உனக்கு வியாதி இருந்து உன் வியாதியை உணர்ந்து விளக்குவேன் என்று யார் சொல்லியிருக்கா? நம்முடைய தேவன் சொல்லுவாங்க. உனக்கு பலவீனப்படும் போது அவருடைய பலனை பூரணமாய் விளங்க செய்வன் யார் சொல்லியிருக்காரு? நம்முடைய தேவன் சொல்லியிருக்காரு. இப்ப வியாதி வந்தாலும் பலவீனம் வந்தாலும் அது என்னை விட்டு எடுத்து போடும்படியா என்ன பண்ணுவாரு? தேவன் எனக்கு கிரியை செய்கிறவன். ரைட்டாமா? இப்ப அந்த குளத்தை சுத்தி இருக்கிறது கூட இந்த கேட்டகரிஸான பீப்புள் தான். யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணியா இருந்திருக்கும், எப்படிப்பட்ட விசுவாசமா இருந்திருக்கும், எப்படிப்பட்ட காரியமா இருந்திருக்கும். பின்னாடி இறங்கின ஒருத்தர் இறங்கியாச்சு, பின்னாடி எத்தனை பேர் இறங்கியிருப்பாங்கம்மா? ஒரே ஒருத்தர் தான் இறங்கியிருப்பாரா? அது கலக்கப்படும் போது அந்த ஒரு வியாதியஸ்தரை போல அநேகர் என்ன பண்ணிருப்பாங்க, நான் தான் முதல்ல குதிக்கிறேன், நான் தான் முதல்ல போறேன் நினைச்சு என்ன பண்ணிருப்பாங்க? நிச்சயமா இறங்கி இருப்பாங்க. கண்டிப்பா இல்லையாம்மா? 100% தானே? ஏன்னா தெரியாது, ஏன்னா எங்கெங்க இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவங்களுடைய
ஒரு நம்பிக்கை என்ன என்றால் அந்த குளம் கலக்கப்பட்டாயிற்று. அப்ப என்ன இறங்கிடுச்சு? இப்போ ஒரு பவர் அங்க இறங்கி, ரைட்டா? இப்ப சொல்லுங்க, இது தேவன் மேல் விசுவாசம் வைத்து வருவார்களா, அந்த சரீரம் குணமாக்கப்படுங்கிற ஜனங்கள் ஜாஸ்தியா இருப்பாங்களா? கரெக்டா இல்லையாமா? கர்த்தர் மீது நம்பிக்கை இருக்குமானா, உங்களுக்கு தேவன் மீது நம்பிக்கை இருக்குமா? என்ன பண்றோம்? நம்முடைய விசுவாச அறிக்கையே வேற. கர்த்தருக்கு சித்தமானால், கரெக்டாமா? கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம என்ன நம்பல? தேவ தூதன் அந்த குளத்தை கலக்குவாரு, நான் உள்ள இறங்க எனக்கு காரியம் கிடையாது. நம்பிக்கை யாரா இருக்காரு? தேவனா. என் நம்பிக்கை யாரா இருக்காரு? என் தேவனா இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Nothing is impossible for my God. ரைட்டாமா? ஒரு காரியமே கிடையாது. நம்மளுடைய விசுவாசம் இருக்கு. அப்போ ஒரு யோசிச்சு பாருங்க, அவங்க எதை நம்புறாங்க அப்படின்னா அந்த தண்ணீரை நம்புகிறார்கள். எப்போ? அதுவும் அந்த தூதருடைய வல்லமை இறங்கும் என்று. ஆனால் அந்த தூதருக்கு வல்லமை கொடுத்தது யாரு? யோசிச்சு பாருங்க. நீங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது சரி, நீங்க என்ன பண்ணுங்க, தூதர்களை பற்றி நீங்க எடுத்து பாருங்க. ரைட்டா? தூதர்கள் அப்படின்னா தெய்வ தூதர்கள். ஏன்னா ரொம்ப அழகான காரியம். யோசிச்சு பாருங்களேன். என்ன சொல்லுது? உன் பாதம் கல்லில் இல்லாதபடிக்கு யாரு உங்களை கரண்டில் தாங்குவோம்? அவங்க எங்க இருக்கக்கூடியவங்களாமா? தூதர்கள் எங்கம்மா இருக்காங்க? யார் பக்கத்துல இருக்கா? இல்ல, தூதர்கள் எங்க இருந்து வந்திருக்காங்க? பரலோகத்துல தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் பீப்புள்ஸ். ரைட்டாமா? பவர்ஃபுல் ஏஞ்சல்ஸ் பவர்லெஸ் பீப்புளுக்காக, ஒண்ணுமே இல்லாத எனக்காக என்னை காக்கும்படிக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு தூதனுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை என்னது? நீ முதலாவது தண்ணீர் கலக்கப்படும் போது யார் இறங்குறாங்களோ உனக்குள் இருக்கிற வல்லமை என்னாகும்? அந்த தண்ணீருக்குள் போகும். அந்த தண்ணீருக்குள் இருக்க வல்லமை என்ன இருக்கு? எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அதை குணமாக்கக்கூடிய ஒரு பவர் அது. கரெக்டாமா? அது நிமித்தம் தானே ஆகுது சுகம் பெறுகிறார்கள். வாசிங்க 4வது வசனம். ஏனெனில் சில சமயங்களில் தண்ணீரை கலக்குவான். எப்பேற்பட்ட வியாதியஸ்னா இருந்தாலும் சொஸ்தமாகும். ரைட்டாமா? இப்போ வியாதியை என் தேவனால் உண்டாக்கவும் முடியும், அதே வியாதி என்ன பண்ண முடியும்? குணமாக்க முடியும். ஏன்னா வியாதி உண்டாக்கி இருக்கிறார். ரைட்டாமா? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி நிறைய காரியங்களை தேவன் என்ன பண்ணாரு? அனுமதிச்சாரு, உண்டாக்கினாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? தேவன் பண்ணி கொண்டிருந்தார். உண்மையிலேயாமா? அப்படிதான் நடந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் செய்யும் போது நமக்கு கொடுக்கப்படுகிற காரியம் என்னாகும்? 21ஆம் அதிகாரம், என்னாகும் 21:5. என்னாகும் 21:5. தேவனுக்கும் மோசேக்கும் நாங்கள் நீர் எங்களை இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் என்ன பண்ணாங்க? செத்தார்கள். ஒரு வியாதியை தேவனால் அங்கே கொண்டு வர முடியும். வியாதி இல்லாதபடி ஒரு சர்ப்பத்தை கொண்டு என்ன பண்ண முடியும்? தேவன் கொல்லவும் முடியும். வியாதி நிமித்தம் மாத்திரமல்ல, மிருகத்தின் நிமித்தமும் காரியத்தின் நிமித்தம் காற்றின் நிமித்தமும் எது நிமித்தமான என்ன பண்ணுவாரு? அவனால் கொல்லவும் முடியும். ஆனால் தேவன் என்ன பண்றாரு? அந்த கொல்லுவதற்கு ஒரு தீர்வாக வாசிங்க தொடர்ந்து. ஜனங்கள் மோசேயின் இடத்தில் போய் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அடி கொடுத்தாதான் வரும். ரைட்டா? என்ன சொன்னாங்களாமா? சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, அதுக்குதான் உன்னை கூப்பிட்டு வந்தேனா? தேவன் சொல்றாருன்னா அதுக்காக உன்னை கூப்பிட்டு வந்தேன். உங்களுக்கும் தெரியும். ஆனா அவங்க சொன்ன காரியம் என்ன?
சாகவா எங்களை இங்க கொண்டு வந்தீங்க. உன்னோட விஷயம் தானே, நீ என்ன கேட்கிறோ அதை பெற்றுக்கொள்கிறாய். ரைட்டா? நீ எதை கேட்கிறாயோ அதை தேவன் தருவான். உனக்கு மரணம் வேணுமா கேளு, மரணம் கிடைக்கும். உனக்கு வேணும்னா, ஆனா நம்ம என்ன சொல்றோம், எனக்கான ஓட்டம் அல்ல. நம்ம தான் திருப்பி சொல்றேன், இட் இஸ் லைக் எகெயின் நம்ம ஒரு அபிஷேகத்திற்குள்ளாக ஒவ்வொரு வருஷம் ஒன்னே தான் தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், இந்த சரீரம் உங்களுடையது அல்ல. உங்கள் இஷ்டப்படி என்ன பண்ணக்கூடாது, நீங்க கொண்டு போடுறதுக்காக இந்த சரீரம் உங்களுக்கு தேவன் கொடுக்கவில்லை. இந்த சரீரம் தேவனுக்குரியதா இருக்கிறது. அந்த சரீரத்தை யார் பயன்படுத்துகிறார்? நம்முடைய தேவன் இந்த சரீரத்தை பயன்படுத்துகிறவனா இருக்கு. ரைட்டாமா? அதான் உண்மை. இதான் ட்ரூ. இது ஒண்ணுதான் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு காரியம். நம்ம ஜீவன் காக்கப்படுது அப்படின்னா இந்த ஒரு காரியம் தான். இந்த ஏன்னா கடந்த வார்த்தை கூட அவனே சொன்னா, நான் கோயம்புத்தூர்லேயே சொன்னேன், கடைசி பக்கத்துல நியூஸ் பேப்பர் திருப்பினாலும் என்ன இருக்குது, கொலை தற்கொலை கொலை தற்கொலை கொலை தற்கொலை. அது கோலத்தனம் இந்த பூமியில ஒரு காரியம் இருக்கு. அதோட நான் வார்த்தையின்படி சொல்றேன் அப்படின்னா கிரயத்திற்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம். ரைட்டா? அப்ப என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு பே சம்திங், யூ ஹாவ் டு செட்டில் சம்திங். அது வரைக்கும் இது என்ன யாருது கிடையாது, உன்னோடது கிடையாது. இதுக்குன்னு ஒரு கிரையை இருக்கு. அந்த கிரையத்தை கொடுத்து தேவன் வாங்கிட்டார் அப்படின்னா நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க, நானும் என்ன பண்றோம், இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாமா? இது இல்லாதபடிக்கு அப்பேற்பட்ட ஜனங்கள் என்ன சொல்றாங்க, சும்மா பேசுறாங்க. எதுக்காக? ஒரு ஆகாரம் இல்லாதபடி, தண்ணீர் இல்லாதபடி. நம்ம வீட்டு இதே சத்தம் தான் இருக்கு. சாப்பாடு இன்னும் ஆகலையா, சாப்பாடு இன்னும் செய்யலையா, இந்த காரியம் நடக்கலையா, அதை செய்யலையா, இதை செய்யலையா. ரைட்டா? அதுக்கு என்ன பண்றாரு, ஓ யூ ஆர் ரிக்வெஸ்டிங் த டெத். நீ சாவதான கேட்கிற, உனக்கு என்ன பண்ற, சாவை இப்பொழுது நான் தருவீரேன். எதை வச்சு தராரு? சர்ப்பத்தை கொண்டு. ரைட்டாமா? சர்ப்பத்தை கொண்டு என்ன பண்றாரு தேவன் தராரு. இப்போ சர்ப்பத்தை கொண்டு 2 சாவை பார்த்துட்டாங்க. 2 கூட வேணாமா? மொத்த சாவை பார்த்தா என்ன ஆகும், மீதி இருக்கக்கூடிய 100 பேர் அங்க பயந்துருவாங்க. அதான் இங்க நடக்குது. என்ன எப்படி நடக்குறாங்க? அடுத்த வருஷம் என்ன சொல்லுது, என்ன சொல்றாங்க, இப்போ கர்த்தருக்கும் விரோதமாய் பாவம் செய்தோம், கர்த்தரை நோக்கி என்ன விண்ணப்பம் பண்ணுவோமா? எப்ப அனுப்பிச்சதே நான் தான், எங்களுக்கு தெரியாது. இப்ப என்ன பண்ணுங்க, அந்த சர்ப்பத்தை எங்களை விட்டு என்ன பண்ணுங்க, விளக்கு. ஆனா தேவன் என்ன பண்றாரு, விளக்காமல் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு தீர்வை கொடுக்கிறாரு. நோக்கி நீ ஒரு பொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அவன் அதை நோக்கி பார்த்தால் எப்படி தலைவலி தைலம் உங்கள் தலைவலியை போக்குகிறதோ, எப்படி டோலோ 60 உங்கள் தலைவலியை போக்குகிறதோ, எப்படி சூடான டீ உங்கள் தலைவலியை போக்குகிறதோ, இப்ப என்ன பண்றாங்க, அப்படியாக ஒரு சர்ப்பத்தை செய்து அதெல்லாம் பண்ணியாச்சு, அங்க வச்சாச்சு. எவன் கடிக்கப்பட்டானோ, கடிக்கப்பட்டவன் அந்த சர்ப்பத்தின் சிலையை பார்த்தால், சொன்ன ஒரு சிங்கிள் டேர்ம், அதான் சிங்கிள் டேர்ம். ரைட்டா? ஆனா உணவில்லாத ஜனங்கள், உணர்வு இல்லாத ஜனங்கள், ரைட்டாமா, என்ன நினைச்சிட்டாங்க, அந்த சர்ப்பம் தான் கடவுள், அந்த சிலை தான் கடவுள். அந்த காரியம் தான் நினைச்சு இப்ப கடவுளாக மாறுது. ஓகேவாமா? ஒரு சின்ன ஒரு காரியம் தான். எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய விசுவாசம் என்ன அப்படின்னா, என்னையும் உங்களையும் சிருஷ்டித்தவர் யாரு, தேவன். ரைட்டா? அவரை என்ன பண்ண முடியாது, ஒரு படமாகவோ ஒரு உருவமாகவோ என்னால் வழிபட முடியாது. ஏனென்றால் அவர் யாரா இருக்கிறார், வார்த்தையாய் இருக்கிறார். அவர் யாரா இருக்காரு, வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தை இப்ப என்னவா இருக்கு, அது தேவனுக்கு, அந்த வார்த்தை எனக்குள்ளா இப்ப எப்படி இருக்கு, ஜீவிக்கிறது. எனக்குள்ள என்ன இருக்குது, அந்த வார்த்தை இப்பொழுது ஜீவிக்கிறது. என்ன பண்ணக்கூடாது, உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், அதான் நம்புற ஒரு காரியம் தான். தேவன் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பானால், அந்த விடுதலை கொடுப்பது யாருன்னு தெரியாதபடி நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம எல்லா காரியத்தையும் மறந்து விடுகிறோம். ரைட்டாமா? ஏன்னா இப்ப முழுசா என்ன பண்ணிட்டாங்க, வியாதியஸ்தர்கள், பலவீனர்கள், குருடர்கள், சப்பானியர்கள் எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, எப்பா இந்த தண்ணியில தான் பவர், அந்த தண்ணியில எப்ப பவர் வரும், அந்த தேவதூதன் வரும்போது. ரைட்டாமா? எல்லாம் இருந்தது. அந்த ஒரு காரியம் ஒரு நிறைவுக்குள்ளாய் கொண்டு போகிற ஒரு காரியமா இருக்கும். ரைட்டாமா? வாசிங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13 4 இருந்து 8 வரைக்கும் வாசிக்கலாமா? மத்தேயு 13 4ஆம் வசனத்திலிருந்து
8ஆம் வசனம் வரை. அவன் விதைக்கையில் ஆ, சில விதை சில விதை வழியருகே விழுந்தது. ஆ. பறவைகள் வந்து ஆ. அதை பட்சித்து போட்டது. ஆ, சில விதை ஆ. அதிக மண்ணில்லாத அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே ஆ, அது சீக்கிரமாய் முளைத்தது. சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ ஆ, தீந்து போய் வேறில்லாமையால் ஆ. உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை ஆ, நெருக்கி போட்டது. அது என்ன பண்ணுச்சு? நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சில விதையோ அது நல்ல இடத்தில் விழுந்தது. சிலது நூறாகவும் 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் ஆ. பலன் தந்தது. இப்ப பலன் தரக்கூடியது யார்கிட்ட இருக்கு? பலன் தரக்கூடியது இப்பொழுது யார்கிட்ட இருக்கு? என்னிடம்தான் உண்டு. The rewarder is waiting for you to give the reward. ஆமென். ஓட்ட பந்தயத்துல நீ முதலாவது வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு, செகண்டா வந்தீங்கன்னா செகண்ட் பிரைஸ், தேர்டா வந்தீங்கன்னா லாஸ்டா வந்தீங்கன்னா உனக்கு என்ன இல்லை ஒன்று இருக்கும். என்னது? சர்டிபிகேட். அது வச்சு என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சர்டிபிகேட் இருக்கும்? பார்ட்டிசிபேட். சும்மா நான் வந்துட்டேன், நான் சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டேன், எங்க போயிட்டேன், நான் சும்மா சபைக்கு வந்துட்டு போயிட்டேன், நான் சும்மா தான் வரேன் அப்படின்னு இருக்கும். உனக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் தான். அந்த சர்டிபிகேட் என்ன பண்ணுவது? எங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ வேலைக்கு போற இடமாகட்டும் சரி, எங்க போய் அதை காமிச்சாலும் தம்பி நீ இதில் கலந்துக்கிட்ட என்ன பண்ணல? ஜெயிக்கல. ஏன்னா சில விதை எங்க விழுந்துச்சாமா? கற்பாறை. சில விதை என்னாச்சாமா? முள்ளுக்குள். சில விதை என்னாச்சாமா? வழி அருகே. ஆனால் சில விதைகள் மாத்திரமே நல்ல நிலத்தில் ரைட்டாமா? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தின விதமே வேற. ஆனாலும் புரிந்து கொள்ளவில்லை. அவங்க முள்ளுக்குள்ளும் கற்பாறைக்குள்ளும் வழி அருகே எழுதப்பட்டதா இருந்து காணப்பட்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் நல்ல இடத்தில் போடப்பட்ட விதையாய் தேவன் என்ன பண்றாரு? ஒரு நிலத்தை மாற்றி இருக்கிறார். உண்மையாலுமே நம்மளை பக்குவப்படுத்துறாரு. நீங்களும் நானும் வாழ்க்கையில கத்துக்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த நிலத்தை தேவன் பக்குவப்படுத்துகிறார். என்ன எதுக்காக? ஒரு நல்ல காரியம் விளைவிக்கும்படியாக. டிசம்பர் மாதத்துல கூட தேவன் கொடுத்த வார்த்தை தான். நம்ம என்ன இருக்கக்கூடாது? வறண்ட நிலமா இல்ல. இட் இஸ் நாட் அ ட்ரை லேண்ட். ரைட்டாமா? ட்ரை லேண்டை விட்டுட்டு போறதுக்கு இல்ல. அந்த ட்ரை லேண்ட் என்ன பண்றாங்க? பக்குவப்படுத்தணும். எதுக்காக? திருப்பியும் உழைக்க பண்ணுவதற்காக, திருப்பியும் துளிர்விடுவதற்காக, திரும்பவும் விதை விதைக்கும்படியாக நல்ல நிலத்தில் போடப்பட்ட ஒரு விதை. ரைட்டாமா? இன்னைக்கு யாரும் இருக்கும்? நல்ல நிலத்தில் போடப்படுகிறதுக்காக தேவன் என்ன பண்ணிருக்காரு? ஒரு கிருபையா நம்மை பக்குவப்படுத்துகிறார். நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காரியம் அவர் துவங்க செய்கிறவர் தான் இருக்கார். நம்மை நடத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்முடைய காரியம் எல்லாம் 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 இருக்கு. அப்படியாக மாத்திரமே தான் நம்மளுக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளுமே தேவன் என்ன பண்றாரு? என்னையும் உங்களையும் பக்குவப்படுத்துறாரு. கடந்த வருஷத்தை காட்டணும். ரைட்டாமா? லாஸ்ட் இயர் முடிஞ்சது. 2025 என்ன சாதிச்சு? 4ல சாதிச்சோன்னு தெரியல. 2025 என்னாச்சு? முடிஞ்சே போச்சு. இப்போ என்னாச்சு? 2026 வந்து என்ன சாதிக்க போறோம்ல, நான் என்ன தெரிந்து கொள்ள போகிறேன்? என்னுடைய விசுவாசத்துல என்ன இருக்கேன்? நான் லீஸ்ட் ஸ்டெப்ல இருக்கேனா இல்லை ஒரு படியாவது மேலே வந்திருக்கேனா? நான் நம்புகிறது என்ன இருக்கு? அவராலே ஆகும்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்றாரு? எனக்கு நம்பிக்கையா இருக்காரு. அவர் எனக்கு வார்த்தையா இருந்திருக்காரு. அந்த வார்த்தை எனக்குள் இருக்குமானால் அந்த வார்த்தை என்னவா இருக்கணும்? ஜீவனாய் மாறி இருக்க வேண்டும். எப்படி ஜீவனா மாறி இருக்கும் தெரியுமா? ஒருவர் மீது உங்கள் கரங்கள் வைக்கும் போது என்ன ஆகணும்? அவங்க விடுதலை பெறணும். ஏன்னா என்னன்னு கை வைக்கிறீங்க? இட் இஸ் நாட் மை பவர். என்னுடைய வல்லமையில அப்பா நீ சொல்லியிருக்க. அவர்கள் மீது கரங்களை வைத்து நீங்க ஜெபிக்கும் போது அவர்கள் சுகம் பெற வேண்டும். ரைட்டாமா? யோசிப்பார். 12 சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை என்ன பண்ணியிருக்காரு? இன்னைக்கு எனக்குள்ள உங்களுக்குள்ள தேவன் வச்சிருக்காரு. ரைட்டா? உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, வெறும் வார்த்தைகள்ல அது கிரியை செய்கிற ஒரு காரியமா இருக்க வேண்டும். ரைட்டாமா? கிரியை என்னமா? கிரியை என்ன? ஒர்க்ஸ். ஒர்க்ஸ் அப்படின்னா அங்க செய்யணும், அங்க வேலை அங்க நடக்கணும். ரைட்டா? We are not just for a simple people.
நீங்க வந்தோம் உட்கார்ந்தோம் போறோம் கிடையாது. வல்லமையுள்ள அதிகாரத்தை தேவன் உடையவர் ஆக்கி இருக்கிறார்னா அப்போ உங்களுக்குள் இருக்கக்கூடிய வல்லமை என்ன பண்ண போறாரு? தேவன் அநேகருக்கு வெளிப்படுத்த போகிறார். நம்ம முழங்கால் பண்ணிடுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன சத்தம் சொல்லி மகிழ்வேன். களி கூறுவேன் களி கூறுவேன் கவலைகள் மறந்து களி கூறுவேன். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவேன் களி கூறுவேன் தத்தம் சொல்லி மகிழ்வேன். களி கூறுவேன் களி கூறுவேன் கவலைகள் மறந்து களி கூறுவேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிமித்தம், அவர் உடைக்கப்பட்ட வார்த்தை நிமித்தம், ஜீவனுள்ள வார்த்தை நிமித்தம் தகப்பனே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பிழைத்திருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை நீரா இருப்பதனால் நாங்கள் பிழைக்கிறோம். எங்கள் விசுவாசம் நீரா இருப்பதனால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்குள் இருக்கிறதுனால நாங்கள் பிழைத்திருக்கிறோம் தகப்பனே. எதுவும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொன்னீரே. சேதப்படுத்தாதவர்களுக்கு சேதப்படுத்தாதவர்களுக்கு இதோ நான் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே. பெரிய காரியங்களை திட்டங்கள் அல்லாதபடி உங்களுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டா கர்த்தர் நடப்பிக்கிற காரியங்களுக்காக நன்றி 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 ராஜா. ஆமாண்டவர் எங்கள் நம்பிக்கை நீர் 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 ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வார்த்தையானது அது ஜீவனாய் மாறி கிடையாது. ஆண்டவரே ஒருவருடைய மனுஷன் மீது தகப்பனே, ஒரு மருத்துவன் மீது, ஒரு மாத்திரை மீது ராஜா இந்த நம்பிக்கை எப்பொழுது காணப்படுமான்? ஒரு மனுஷன் வந்து நீ இந்த மாத்திரையோ இந்த மருத்துவரை நீ காணும் போது எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று ராஜா இந்த பூமியில சொல்லப்படுகிற காரியத்தின் நிமித்தம் நாங்கள் அதை பார்க்கும் போது அறியப்படாத ஜனங்களாக, தெரியப்படாத ஜனங்களாக, பேதைகளாக, ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தபோது இதோ என்னை தேடி வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஒருவர் வந்தார். அவர் சொன்னார், இதோ இந்த வார்த்தை அறிவாய் ஆனால் உனக்குள் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று. அப்படியா 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 ஒரு இல்லாத வாழ்க்கையை இல்லாத வாழ்க்கையை இல்லாத வாழ்க்கையை வெளிச்சமாக வந்து மாற்றி போட்டினவர் நீதான் தகப்பனே. அந்த நாள் முதல் நான் ஜீவனுள்ள தேவனை என் ஜீவனுள்ள தேவ சபையாக அவர் என்னை கட்டுவிக்கும்படியாக நாங்கள் மாற்றப்படுகிறோம் தகப்பனே. அவரே எங்களை கட்டுவிக்கிறவர், அவரே எங்களை கட்டுவிக்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே, வாழ்வது நானல்ல. கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், வாழ்வது நானல்ல. கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், வாழ்வது நானல்ல. கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், வாழ்வது. ஆமென். நடுவே உண்மையாகவே நீ என்னில் இல்லாவிட்டால் தகப்பனே எத்தனையோ முறை எனக்கு இந்த ஜீவன் வேண்டாம் என்று நினைத்திருக்கோம் தகப்பனே.
நன்றி 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 அப்பா. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கின்றார். சிலருடைய நம்பிக்கை ராஜ் ஒரு மனுஷனா இருக்கும்போது சிலருடைய நம்பிக்கை தகப்பனே, உங்கள் சேர்த்து வைத்திருக்கும் செல்வங்களா இருக்கும்போது சிலருடைய நம்பிக்கை தகப்பனே ராஜா, பொல்லாத ஆவி மீது இருக்கும் போது நாங்களோ 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 மெய்யாய் தெரிந்து கொண்ட ஒரு நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுத்த எங்கள் பரம தேவனுக்கு மாத்திரமே காணப்படுகிறது தகப்பனே. இந்த நாளிலே ராஜா, ஒரு படி மேலே ஏறும்படியா இந்த தருணத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் தகப்பனே. அதுவே எல்லாம் இழந்து போனாலும், எல்லாம் பறிக்கப்பட்டாலும், ஒன்றுமில்லை என்ற சூழ்நிலை வந்தாலும் அவரே என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிக்கை செய்ய விரும்புகிறோம் தகப்பனே. அதுவே எங்கள் வாயின் அறிக்கை ஒவ்வொன்றும் தகப்பனே, நான் ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து தான் மாற்றமே அவர் என்னை கண்டெடுத்தார். அப்படிப்பட்டது வல்லம் எங்களை இன்னும் நிரப்பச்சைங்க தகப்பனே. இது துவக்கமா இருக்கிறது தகப்பனே, இது துவக்கமா இருக்கிறதா? என்னுடைய வார்த்தையின் துவக்கத்தை நாங்கள் ஒரு நாளும் மறப்பவர்கள் அல்ல தகப்பனே. கர்த்தர் தெரிந்து கொண்ட நாள் முதல் தகப்பனே, என்னை நடத்துகிறது நீர்தான் ராஜா. ஆகவே என் கரத்தை பிடித்தவர் என்னை விடாதபடிக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே என்னோடு கூட இருந்த கரங்கள் இல்லாவிட்டாலும் என்னை அழைத்த கரம் மாத்திரமே இன்னுமா இருக்கிறது. காணாத தேவனை விசுவாசிக்க, ஆகவே வார்த்தை விசுவாசிக்க ஜனங்கள், வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜனங்கள், நித்தியத்திற்கு ஏறுகிற ஜனங்கள், தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் மாத்திரமே கர்த்தாவே இன்னும் அந்த பலனை காண செய்ய ஆண்டவரே, அந்த பலனை தருகிறவர் பலனை தரும்படியா அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நம்புகிற காரியம் அவரால் நிறைவேறுகிறார். நீங்கள் நம்புங்கள், விசுவாசிங்க. எதை கேட்டாலும் தரும் என்று சொன்னார். விஷமாய் இருந்தாலும் அந்த விஷயத்தின் தன்மையை தேவனால் மாற்றக்கூடும். மரணமே ஆனாலும் அந்த மரணத்தை ஜெயமாய் மாற்றக்கூடிய வல்லமை உடையவர். இதோ கத்திய வல்லமை, வல்லமையால் மாற்றமே ராஜா நாங்கள் பிழைச்சிருக்கோம் தகப்பனே. அப்படிப்பட்ட வல்லமையுடைய ஜனங்கள் அவருடைய கிரியைகளை நடப்பிக்க முடியாது. அனுக்கிரகம் பண்ணி உங்கள் கரங்களுக்குள்ளாய் வைத்திருக்கும் வல்லமை உங்களால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு, நீங்கள் கனவிலும் அல்ல, கற்பனை கூட பண்ண முடியாத, ஆனால் அந்த கனவோ கற்பனை அல்ல, அது விசுவாசத்தினால் மாத்திரமே அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. நீங்கள் அன்பாய் தேவனை நம்புவீர்களா, அன்பாய் அவனத்தில் சேருவீர்களா, அவர் தம்முடைய அன்பை 100 மடங்காக அவர் திரும்ப அளிக்கிறது. இந்த வருடத்தில் நம்முடைய எல்லா சூழ்நிலைகள், எல்லா பலவீனங்கள், எல்லா காரியத்தையும் நிச்சயமாய் கர்த்தர் மாற்றக்கூடும். உண்மை நம்புகிற ஜனங்கள் கைவிடப்படாதபடி